நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நேர்களே, நண்பர்களே, விவாத நிகழ்ச்சிக்கு அனைவரும் அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கு நாம் எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு, நீட் தேர்வுக்கு எதிராக குரல் எழுப்பிய நடிகர் விஜய். மாநில உரிமைக்கு எதிரான நீட்டிற்கு விலக்கு தேவை. முறைகேட்டால் நம்பகத்தன்மை இழந்துவிட்டது நீட். தமிழக சட்டத்தை ஆதரித்த விஜய்க்கு திமுக பாராட்டு. இதை குறித்து விரிவாக விவாதிக்க இருக்கின்றோம். அழைப்பாளர்களை அறிமுகம் செய்து வைப்பதற்கு முன்பதாக ஒரு சில முக்கிய நிகழ்வுகளை சொல்லிவிட்டு இந்த நிகழ்ச்சியை நம்ம ஆரம்பிக்கலாம். அதாவது கடந்த 2 நாளுக்கு முன்பதாக தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு படித்த மாணவிகளுக்கு 1 முதல் 3 வரை மாநில அளவில் மாவட்டங்கள் அளவில் மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு நேரில் அழைத்து விஜய் முதல் கட்டமாக மோதிரங்களையும் பாராட்டு சான்றிதழ்களையும் வழங்கி பேசினார். அப்பொழுது இந்த கள்ளச்சாராய விஷயம் அந்த மைக்கில் அவர் பேசியது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது. தமிழகத்தில் மது போதை அதிகமாக இருக்கிறது, எனவே வருங்கால இளைஞர்கள் இந்த மது போதையில் இருந்து நாம் விலக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்களை உறுதிமொழியும் ஏற்க வைத்தார். இன்றைக்கு மைக்கை பிடிக்கும் போது அவர் சொன்ன ஒரு விஷயம், நான் பேசக்கூடாதுன்னு தான் நினச்சேன், ஆனால் பேச வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் ஒரு சூழ்நிலையில் நான் தள்ளப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீட்டு தேர்வுக்கு உண்டான எதிர்ப்பை முதலாக அவருடைய கன்னி பேச்சில் எதிரொலிக்கும் என்று பார்க்கப்பட்ட நேரத்தில் 2வது மேடை பேச்சில் வந்திருக்கிறது. நீட்டுத் தேர்வில் எனக்கு 3 முக்கிய குளறுபடிகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதற்கு என்ன தீர்வு? மாநில பட்டியலுக்கு கல்வியும் சுகாதாரமும் மாற்றப்பட்டால் இந்த நீட்டுத் தேர்வுக்கு நிச்சயம் விலக்கு கிடைக்கும் என்ற அடிப்படையில் ஒரு சொல்யூஷனையும் சொல்லியிருக்கிறார். ஆனால் இது இளைஞர்களை கூட்டி அமர வைத்து கொண்டு மத்திய அரசும் உச்சநீதிமன்றத்தையும் அவமதிக்கக்கூடிய ஒரு செயலை விஜய் இன்னைக்கு செய்திருக்கிறார் என்கின்ற அடிப்படையில் பிஜேபி தன்னுடைய கருத்துக்களையும் வாதங்களையும் முன்வைக்கிறது. அதையும் தாண்டி நீட்டுத் தேர்வு பயிற்சியாளர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 2008 பார்க்கும் பொழுது வெளி மாநிலங்களில் தமிழக மாணவர்கள் நீட் தேர்வு எழுதும் பொழுது பல்வேறு சட்ட சிக்கல்களை, பல்வேறு போக்குவரத்து சிக்கல்களை அவங்க அனுபவித்தாங்க. இப்போ அந்த நெருக்கடிலாம் இல்லாமல் மாணவர்கள் சுதந்திரமாக தங்களுடைய நீட்டுத் தேர்வை நம்முடைய சொந்த மாநிலத்திலே எழுத முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் கோடிக்கணக்கில் கரப்ஷன் நடந்தது, இப்போ அது இல்லாமல் தடுக்கப்பட்டிருக்கு. இதனால் நீட்டுத் தேர்வை நிச்சயம் வரவேற்கலாம். ஆனால் அதற்கு முறையான அந்த பயிற்சி முறையை அரசாங்கமும் தனியார் பள்ளியும் செய்து கொடுக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் கல்வியாளர்கள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். இருப்பினும் மாநிலத்தில் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்த ஒரு மாணவருடைய அந்த மதிப்பெண் மருத்துவ தேர்வுக்கு என்று வரும்பொழுது 200 நிமிடங்கள் 180 கேள்விகளில் அடங்கி விடுகிறதா அவங்களுடைய திறமையும் ஆர்வமும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி எழுகிறது. அது மட்டும் இல்லாமல் பீகாரில், ராஜஸ்தானில் சமீபத்தில் நடைபெற்ற மே 5ஆம் தேதி நீட்டுத் தேர்வில் வினாத்தாள் வெளியானது. அது மட்டும் இல்லாமல் கருணை மதிப்பெண் கொடுக்கப்பட்டது. ஒரே சென்டரில் 6 பேர் 220க்கு 220 மார்க் எடுத்தது. தூத்துக்குடியில் ஒரே சென்டரில் படித்த வெவ்வேறு மாணவர்களுக்கு வினாத்தாள்கள் மாற்றி தரப்பட்டது. அது குறித்து தூத்துக்குடியில் மற்றொரு சென்டரில் எக்ஸாம் எழுதின நபர்கள் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வழக்கம் தொடுத்திருந்தாங்க. ஸோ இப்போ நீட்டு அப்படின்னா ஒரே தேர்வு என்கின்ற அடிப்படையில் மருத்துவத்துறைக்கு இருந்தது. ஆனால் இப்பொழுது கேள்விக்குறியாக மாறி இருக்கிறது. அண்மையில் தமிழகத்தில் சட்டமன்றத்தில் மரியாதைக்குரிய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் நீட்டிற்கு தமிழகத்திற்கு வேண்டாம் என்கின்ற அடிப்படையில் தன்னுடைய கண்டன தீர்மானத்தை கொண்டு வந்து சட்டப்பேரவையில் ஒரு தீர்மானத்தையும் நிறைவேற்றி இருக்கிறார். அந்த தீர்மானத்தையும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் வரவேற்று பாராட்டு தெரிவித்திருக்கிறார். அதற்கு பல்வேறு கட்ட தலைவர்கள் வரவேற்பு தெரிவித்திருக்கிறார்கள். பேசுபொருளாக இருக்கிறது நீட் தேர்வு. மீண்டும் பேசலாம். அழைப்பாளர்களை அறிமுகம் செய்து வைக்கின்றோம். இணைய மொழியாக தன்னை இணைத்துக் கொள்கிறார் தமிழக வெற்றி கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் திரு ரமேஷ் அவர்கள். மாலை வணக்கம் ரமேஷ். வணக்கம். வணக்கம். அடுத்தபடியாக அரங்கினில் மாநில செய்தி தொடர்பாளர் திமுகவின் மூத்த உறுப்பினர் மரியாதைக்குரிய ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம். அடுத்தபடியாக கல்வியாளரும் நீட் தேர்வுக்கு ஊக்கப்படுத்துவோருமான மரியாதைக்குரிய கல்வியாளர் அரவிந்த் கிருஷ்ணா அவர்கள் இணைய மொழியாக இணைகிறார். வணக்கம் அரவிந்த் கிருஷ்ணா. வணக்கம் சார். வணக்கம். இப்போ நான் வெற்றி கழகத்திலையும் போகிறதுக்கு முன்னாடி திமுகட்டையும் போகிறதுக்கு முன்னாடி திரு அரவிந்த் கிருஷ்ணா உங்கள்கிட்ட இருந்து இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறேன். நீட்டு பல்வேறு அதாவது சர்ச்சைகளை எழுப்பியிருக்கு. இதில் பார்க்கக்கூடிய பாமரனுக்கு வைக்கக்கூடிய ஒரு கேள்வி நான் கேட்குறேன். என் பையன், என் அண்ணன், என் தம்பி 1ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் மாநில கல்வி முறையில் பயின்றிருக்கிறாரு. அந்த மதிப்பெண்ணு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மருத்துவத்துறைக்கு எலிஜிபிள் இல்லைன்னா நான் ஏன் 12ஆவது வரைக்கும் படிக்கணும்? கரஸ்பாண்டண்டில் 10ஆவதும் 12ஆவதும் முடிச்சுட்டு நேராக நீட்டில் பாஸ் ஆகிட்டு நான் மருத்துவர் ஆயிடலாமே. இது ஏற்புடைய கருத்தாக இருக்கா?
இல்ல இது ஏற்புடைய கருத்து இல்லதான். ஆனா வந்து நீங்க வந்து ஒரு சில விஷயங்கள்ல நம்ம வந்து ஒரு செக் பண்ணி பார்க்கணும் சார். ம் என்னன்னா இப்போ அரசாங்கம் இந்த நீட் தேர்வை எதுக்கு கொண்டு வந்திருக்காங்கங்கிறது ஒரு விஷயம் இருக்குல்ல. ம் அதாவது எல்லாருமே வந்து ஒரு ஆஸ்பத்திரிக்கு போறோம், ஒரு டாக்டர்கிட்ட வந்து நம்மளோட குறைய சொல்றோம். ம் அங்க வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்காங்கிறது பல பேருக்கு இப்போ டாக்டர் சொல்றது இவங்க சொல்றது நம்பலாமா வேணான்ற ஒரு ஒரு அவநம்பிக்கை பல இடத்துல இன்னமும் இருக்குது. ம் சரிங்களா? அப்போ இப்ப இது எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டாண்டர்டைஸ்ட் பாடி இப்ப இவங்கள வரபோது எப்படி நீங்க ஃபில்டரேஷன் பண்ணுவீங்க? ம் இப்போ ஒருத்தரை நீங்க வந்து குவாலிஃபைங்னு ஒண்ணு இருக்குல்ல, ஹி இஸ் குவாலிஃபைடு ஃபார் திஸ் அப்படின்னு. இப்போ உடனே அடுத்த கேள்வி கேக்குறாங்க, ஏன் இதுக்கு முன்னாடி படிச்சவங்க எல்லாம் டாக்டர் இல்லையா ம் அப்படின்னு கேக்குறாங்க. ம் இதுக்கு முன்னாடி படிச்சவங்க எல்லாம் டாக்டர் தான். ஆனா அப்போ இருந்த மெத்தடாலஜி, அப்ப இருக்கிற பாப்புலேஷன், அப்ப இருக்கிற கண்டிஷன் வேற. இப்ப இருக்கிற இல்ல அதே அதே இல்ல சார், அதே மெடிக்கல் ஹாஸ்பிட்டல், அதே தியேட்டர், அதே சிஸ்டர், அதே இன்ஜெக்ஷன் தானே இருக்கு. அதுல இருந்து மாற்றம் இருக்கா? அதுதான் நான் சொல்றேன். இல்ல அத மாற்றம் இருக்கா? இல்ல இல்ல சேம் தானே. மாற்றம் இல்ல திறனுக்கான மாற்றமே இல்ல. ம் ஆனா இப்போ எப்போ இந்தியா மாதிரி ஒரு நாட்டுல ஒரு ஏற்றத்தாழ்வுகள் இருக்கோ, ஏற்றத்தாழ்வை பத்தி நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம்ல, அதுக்கு முன்னாடி நம்ம பேசினதே கிடையாது. இப்போ ஏற்றத்தாழ்வு இருக்கு, இந்த ஸ்டேட்ல இப்படி இருக்கு, அந்த ஸ்டேட்ல இப்படி இருக்கு. அப்ப இப்ப நீங்க சென்ட்ரல் கவர்மெண்டா இருக்கும்போது சம நிலைமையா நீங்க இப்போ ஒரு கொள்கையை கொண்டு வரணும், எல்லாருக்கும் எல்லா மக்களுக்கும் பயன்படக்கூடிய அளவுல ஒரு கொள்கையை நீங்க கொண்டு வரணும்ன்ற ஒரு பட்சத்துல இந்த மாதிரி ஒரு ஃபில்ட்ரேஷன் மெக்கானிசம் அரசாங்கம் கையில எடுக்குது. இதுதான் நீட். அதாவது ஆஸ் அன் எஜுகேஷனல் நான் பாக்குறேன். நீங்க ஒரு போலீஸ் தேர்வுக்கு ஒருத்தர் நீங்க ஹைட் அண்ட் வெயிட் இவ்வளவு இருக்கணும், இல்லன்னா அவருக்கு வந்து குவாலிபிகேஷன் இல்லன்னு சொல்றீங்கல்ல, சொல்றோம்ல. இப்ப இவ்வளவு ஹைட் இருக்கணும் ஏன் சொல்றாங்க? அது ஒரு குவாலிபிகேஷனா இல்லையா போலீஸுக்கு? அப்ப நீங்க சொல்லலாம்ல, இல்ல நாங்க வந்து இதெல்லாம் பண்ண மாட்டோம், நான் வலுவா இருக்கேன், நான் ஸ்ட்ரென்த்தா இருக்கேன், என்னை போலீஸ்ல எடுத்துக்கணும் அப்படின்னு 4 அடியில இருக்கிற ஒருத்தர் போய் சொன்னாருன்னா அது எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு மெக்கானிசம், ஒரு ஃபில்டரிங் மெக்கானிசம் கவர்மெண்ட் கொண்டு வரணும். ஓகே, போலீஸ் வேலைக்கு பிசிக்கலா இல்ல சார், போலீஸ் வேலைக்கு பிசிக்கலா அவங்க வைக்கக்கூடிய அந்த டெஸ்ட் ஓகே. இப்போ வந்து நீட் தேர்வு, அதாவது மருத்துவத்துறை என்பது அதுதான் சார். 12ஆம் வகுப்புல அந்த பையன் வந்து சயின்ஸ்ல எவ்வளவு எடுத்திருக்கான், சயின்ஸ்ல குறிப்பா வந்து பாட்னி எவ்வளவு எடுத்திருக்கான், பயாலஜி எவ்வளவு எடுத்திருக்கான், ஜுவாலஜி எவ்வளவு எடுத்திருக்கான், பிசிக்ஸ் எவ்வளவு எடுத்திருக்கான், கெமிஸ்ட்ரி எவ்வளவு எடுத்திருக்கான். ஆனால் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ரொம்ப முக்கியம். ஸோ அதில் ஏன்னா அதில் கெமிஸ்ட்ரி லேபுக்கு போனால் மட்டும்தான் இங்கே வந்து எங்கள் டாக்டர் வந்து சர்ஜனாக வந்து மாற முடியும். ஸோ அப்படின்றப்போ வந்து அந்த விஷயங்களை வந்து செக் பண்ணலாமே தவிர ஒரு 150 கேள்விகள் எப்படி சார் ஒருத்தரை வந்து சிறந்த மருத்துவரை மாற்றிட முடியும்? இல்ல அது சிறந்த மருத்துவரே கிடையாது. இதுதான் நீட் படிச்சா எல்லாரும் மருத்துவர்ன்ற ஆங்கிள் நீங்க பேசவே கூடாது. ஆக்சுவலா இல்ல நீங்க தானே சொல்றீங்க சிறப்பான மருத்துவர்கள் வேணும்னா நீட் எக்ஸாம் எழுதணும் அப்படின்றீங்களா? அந்த அடிப்படையில் தான் கேள்வி வைக்கிறேன். அதான் சார், இப்போ நீட் எக்ஸாம் என்றது ஒரு குவாலிஃபையிங் டூல் தானே தவிர அது டாக்டர் கிடையாது. நீங்க நீட் படிச்சிட்டீங்கன்னா டாக்டர் இல்ல. அதுக்கப்புறம் நீங்க ஒரு 5 வருஷம் படிக்கணும். அதுக்கப்புறம் நீங்க அந்த படிக்கிறதுக்கு அந்த பிரஷரை தாங்கக்கூடிய அளவுக்கு நம்ம மைண்ட்ல கேப்பபிலிட்டி இருக்கான்னு செக் பண்றதுக்காக ஒரு மெக்கானிசம் தான், ஒரு ஃபில்டரிங் மெக்கானிசம் தான். இப்போ நான் இதை வேணும் வேணாங்கிறதுக்காக நான் சொல்ல வரேன், ஒரு எஜுகேஷனலிஸ்டா இத என்னோட பார்வையை நான் சொல்றேன். இது என்னோட பார்வை. இது வேணும் வேணாங்கிறது நாட்டு மக்களும் முடிவு பண்ண வேண்டிய விஷயம். ஆனா இது வந்து ஒரு ஃபில்டரிங் மெக்கானிசம். இது வந்து இதுல நிறைய குளறுபடிகள் நம்ம கேட்டுட்டு தான் பட்டுட்டு தான் இருக்கோம். ஒரு நியூ ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நிறைய பிரச்சனைகளை அரசாங்கம் சந்திக்கும், மக்களும் சந்திப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு புதுசா ஒரு பாலிசி நீங்க ஒரு கம்பெனில கொண்டு போய் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே நிறைய எதிர்ப்புகள் வரும், நிறைய பிரச்சனைகள் வரும். அதை கொஞ்சம் கொஞ்சமா தான் சால்வ் பண்ண முடியும். ஆனா இந்தியா மாதிரி 140 கோடி ஜனத்தொகை உள்ள நாட்டுல இந்த இதை பண்ணும்போது நீங்க இதோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பாத்தீங்க, 2013ல இருந்து இன்னி வரைக்கும் நீங்க இது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா, அப்போ பாத்தீங்கன்னா ஒரு 6 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதணும், அப்புறம் 7 லட்சம், 8 லட்சம், 10 லட்சம், 12 லட்சம், அப்படியே இந்த நம்பர்ஸ் ஏறிட்டு தான் வருது. இந்த வருஷம் 2024ல 23 லட்சம் பேர் அப்ளிகேஷன் போட்டிருக்கான். சோ 1 லட்சம் சீட்டுக்கு 23. அப்போ இந்த நம்பர் ஏறிட்டு இருக்கு. அப்ப என்னன்னா மக்கள் வந்து இதை ஸ்லோவா ஏத்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப இதுல என்னன்னா மீடியாவும் மக்களும் ஒரு சிங்கிள வந்து இப்ப மீடியா நீங்க வந்து அரசியல்வாதிகள் சொல்றது நீங்க சொல்றீங்க. ஆனா மக்கள் வந்து ஸ்லோவா அவங்க அடாப்ட் பண்றாங்க. ஸ்லோலி they are going into the phase. இப்போ இதுல என்னன்னா வேணான்னு ஒரு இதை வந்து அவங்களுக்கு ஏற்படுத்தி விடுறாங்க. நீட் கேன்சல் பண்ணிடலாம்னு அதையும் தாண்டி படிச்சுட்டு தான் இருக்காங்க, அதையும் தாண்டி எக்ஸாம் எழுதிட்டு தான் இருக்காங்க. சோ இதுல குளறுபடிகள் அதுக்குதான் கவர்மெண்ட் இல்ல அந்த எக்ஸாம் எழுதுறாங்க. எக்ஸாம் இல்ல சார், எனக்கு அதுல ஒரு கிளாரிபிகேஷன் வரும். அந்த எக்ஸாம் எழுதுறாங்க அப்படின்னா அவங்க நேரடியாக போய் எழுதுறது கிடையாது. அதான் நான் சொன்னேன்ல, 200 நிமிடங்கள் 180 கேள்விகள், 4 ஆப்ஷன்கள். அவங்களுக்கு யோசிக்க வைக்கிற கிடையாது அந்த மாணவர்களுக்கு. ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத் இவ்வளோ தான் ஆப்ஷனு. இதில் வந்து டக்குன்னு முடிவு எடுக்கணும் அப்படின்னா
அதற்கு கோச்சிங் சென்டர் போனால் மட்டும்தான் அந்த மாணவர்களால் சக்சீட் பண்ண முடியுது அப்படின்ற ஒரு விஷயத்தை கோச்சிங் சென்டர்கள் தங்களுடைய விளம்பரங்கத்தில் முன்வைக்கிறாங்க. நீட்டில் எங்களுடைய 160 மாணவர்களும் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னு. அப்போது ஒரு அது என்ன சொல்கிறது, டொனேஷன் போல் அந்த கரப்ஷன் அங்கே நடந்துச்சு. அதை ஃபில்டர் பண்ணுறதுக்காகத்தான் இந்த நீட்டு நாங்கள் கொண்டு வரோன்னு சொன்ன கான்செப்ட்டு இப்போ மீண்டும் ஒரு கோச்சிங் சென்டர்ன்ற கரப்ஷனில் நடக்குதா அப்படின்றதான் கேள்வி. ஆமா, அது அது கண்டிப்பா இருக்கு சார். கோச்சிங் சென்டர்ஸ் இதை டாமினேட் பண்றாங்கிறது ஒரு யதார்த்தமான உண்மைதான் சார். ஒரு எஜுகேஷனலிஸ்டா நான் அப்படிதான் பாக்குறேன். ஏன்னா கோச்சிங் சென்டர்ஸ் ஆர் தேர், அது அவங்க அவங்களோட லாபத்துக்காக அதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா நீட்டு நீங்க கோச்சிங் சென்டர்லாம் போய் நீங்க கோச்சிங் எடுக்கணும், அப்பதான் நீங்க கிளியர் பண்ணணும் எந்த இடத்துலயுமே என்டிஏவோ இல்ல இவங்க இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் இதை சொல்லவே இல்லை. அவங்க ஒரு ஃபில்டரிங் மெக்கானிசம், ஒரு எக்ஸாம் நாங்க வைக்கிறோம். இதை நீங்க இப்ப ஐஐடிக்கும் இதே மாதிரி ஜேஇ வச்சிருக்காங்க, அதே மாதிரி யூபிஎஸ்சின்னு ஒரு எக்ஸாம் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி பல எக்ஸாம் வச்சுதான் நாட்டுல சிறந்த அதிகாரிகளையும் சிறந்த இன்ஜினியர்களையும் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஐஐடி மாதிரி இதுக்கும் இப்ப ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கெல்லாம். அப்ப அதே மாதிரி இது ஒரு எக்ஸாமா ஒரு டூலா தான் கொண்டு வராங்க. அதுக்கு நீங்க இப்ப ஐஏஎஸ்க்கு போனீங்கன்னா கோச்சிங் சென்டர் போகாமலையும் சில ஏழை மாணவர்களும் ஐஏஎஸ் ஆயிருக்காங்க. அதே மாதிரி இதுக்கும் ஒரு நேரம் வரும். இந்த டைம்ல இந்த கோச்சிங் சென்டர் அதை கையில எடுத்துக்கிட்டு நாங்க தான் இதை எங்களாலதான் பண்ண முடியும், எங்ககிட்ட வந்தீங்கன்னா தான் நீங்க பெரிய ஆள் ஆவீங்க அப்படிங்கிற ஒரு மாயைய ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணிருக்காங்க. இப்ப ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு ட்ரைனிங் சென்டர் வரும் பொழுது வராத சர்ச்சை நீட்டுக்கு மட்டும் வர்றதுக்கு என்ன காரணம் சார்? அதுதான் சொல்றேன். இப்ப இந்த சூழ்நிலைய, ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலைய எல்லாருமே சாதகமா பயன்படுத்தி இதுல இருந்து லாபம் அடைய முடியுமான்னு தான் பாக்குறாங்களே தவிர, நீட்டு அப்படிங்கிற அந்த ஃபில்டரிங் மெக்கானிசம்ல தவறு கிடையாது. ஆனா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ற இடத்துல நிறைய சர்ச்சைகள் உருவாகுது. அத கவர்மெண்ட்டும் ஒரு ஸ்ட்ரிக்டான இரும்பு கரங்கொண்டு அடக்கிறது அந்த ஒரு முறையில இத இரும்பு கரங்கொண்டு இந்த சர்ச்சைகள் எல்லாம் சிபிஐ விசாரணை எடுத்து கோர்ட்ல நடக்கும் போது ஜூலை 8ஆம் தேதி தீர்ப்பு வரப்போது நம்ம பார்க்க போறோம். சோ அந்த இரும்பு கரம் அரசாங்கம் இதை இது பண்ணா மட்டும்தான் மக்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கும். இல்லைன்னா அடுத்த வருஷம் அந்த நம்பிக்கை போயிடும். இந்த மாணவர்கள் சரிவை அடுத்த வருஷம் அப்ளிகேஷன்ல பார்ப்பாங்க. ஓகே சார், அப்படியே இணைப்பில் இருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்து இணைமொழியாக இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் திரு ரமேஷ், உங்கள்கிட்ட வைக்கக்கூடிய ஒரு கேள்வி அப்படின்னா, உங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் தன்னுடைய கன்னி பேச்சில் முதலாவதாக கையில் எடுத்தது கள்ளச்சாராய விஷச்சாராய பலி. இப்போ ரெண்டாவது கையில் எடுத்துக்கிறது நீட் தேர்வு. அந்த நீட்டுத் தேர்வில் இதற்கு முன்பதாக மத்திய அரசு என்று ப்ரொனவுன் பண்ணிட்டு இருந்த நடிகர் விஜய் அவர்கள் இன்றைக்கு ஒன்றிய அரசு அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. அப்போ திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக வருகிறோம் என்று சொல்லிக் கொள்ளுகிற தமிழக வெற்றி கழகம் திராவிட சுழல்லையே மீண்டும் சுத்துகிறதா? அதான் என்னோட கேள்வி. இதை நம்ம திராவிட சுழல் இல்ல திராவிடத்தை ஒற்று போகிறதா அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இந்தியா ஒரு யூனியன் ஸ்டேட்ஸ் உடைய கம்பைன் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்மளுடைய சட்டமும் அதான் சொல்கிறது. சோ அதனால்தான் அந்த ஒன்றியம் அப்படின்ற ஒரு பெயரை பயன்படுத்தி இருக்கிறாரு. நம்ம இதை நம்ம திராவிடத்தோடைய கம்பைன் பண்ணி பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர் ஏற்கனவே இதற்கு முன்பு நீங்க சொன்னது போல இதற்கு முந்தைய விழாவில் கள்ளச்சாராய மரணங்கள் தொடர்பாகவும் மது போதை ஒழிப்பு தொடர்பாகவும் பல விஷயங்களை பேசி இருக்கிறார். அப்போது கூட ஆளும் அரசாங்கத்தை பற்றி அவர் பேசி இருக்கிறார். இதையெல்லாம் தடுப்பது ஆளும் அரசாங்கத்தின் கடமை என்று சுட்டிக்காட்டி இருக்கிறார். அதே போல தன்னுடைய அறிக்கையிலுமே கள்ளக்குறிச்சியில் மரணங்களின் போது இது அரசின் நிர்வாக சீர்கேடு என்பதை அவர் தெளிவாக பேசி இருக்கிறார். சோ இந்த ஒன்றியம் என்று சொல்வதன் மூலமாக இவர் திராவிடத்தோடு கலந்து விட்டாரா அல்லது சூழலில் சிக்கிவிட்டாரா என்று நாம் விவாதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சோ அவருடைய கருத்தை அவர் தெளிவாக கூறிக்கிறார். இந்தியா என்பது ஒரு ஒன்றியத்தின் இணைப்பு தான் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதுதான் சட்டமும் சொல்கின்றது. அதைதான் அவர் பயன்படுத்தி ஒன்றிய மாநில அரசு சொல்லலாமா? புரியல. இல்ல ஒன்றிய மாநில அரசுன்னு சொல்லலாமா? இல்ல, நமக்கு இந்தியா நம்மளுடைய சட்டத்துல இந்தியா ஒரு யூனியன் பிரதேசங்களுடைய இணைப்பு தான் அப்படின்றத நீங்க சட்டத்துல சொல்லியிருக்கேன். அதை தான் இன்றைக்கு அவர் கோட் பண்ணிருக்காரு. இது எல்லாருமே இப்ப கோட் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இங்க ரொம்ப முக்கியமான விஷயமா நம்ம பார்க்க வேண்டியது, விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் என்பது என்னன்னா, தலைவர் அவர்கள் கூறியிருக்கிற அந்த நீட் தேவையில்லை என்ற விஷயத்தையும் அல்லது அதற்கு இடைக்காலமாக தலைவர் அவர்கள் கூறியிருக்கக்கூடிய ஒரு சஜஷன், ஒரு புதுமையான சஜஷன் ஒன்று சொல்லியிருக்கிறாரு. அதை நோக்கிதான் நம்முடைய ஆரோக்கியமான விவாதம் திரும்ப வேண்டுமே தவிர்த்து இது போன்ற விஷயங்களில் அல்ல. சோ அவர் மிகச் சிறப்பாக ஒரு பேச்சினை என்று தலைவர் அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார். சோ நீட் அதன் எப்படியாக அது உருவாகி இருக்கிறது, எதனால் அது மாணவர்களை பாதிக்கிறது, எதனால் அது மாநில உரிமைகளை பாதிக்கிறது, அதற்கான நிரந்தர தீர்வு என்ன, இடைக்கால தீர்வு என்ன என்பதை பற்றி மிக தெளிவாக இன்றைக்கு தலைவர் அவர்கள் மாணவர்களுக்கு எளிதாக புரியும் வண்ணம் எடுத்துரைக்கிறார். நாம் அதை பற்றிய மிக முக்கியமாக விவாதிக்க வேண்டிய பல விஷயங்கள் இதில் இருக்கிறது. அதுதான் மாணவர்கள்ட்ட எதிரான கருத்துக்களை மனதில் விதைக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு தமிழிசை சவுந்தரராஜன் தன்னுடைய பேட்டியில சொல்லியிருக்கிறாங்க.
இல்ல எதிரான கருத்துக்கள் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ அதைத்தான் அவர் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நீட் விவகாரத்துல தலைவர் அவர்கள் சொல்லும் பொழுது 3 முக்கியமான விஷயங்களை வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஒண்ணு வந்து இது வந்து மாநில உரிமைகளுக்கு எதிரான ஒரு விஷயம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறாரு. எதற்காக அதை சொல்கிறார் அப்படின்னா, இன்றைக்கு பெரும்பாலான நம்முடைய தமிழகத்தினுடைய அரசு பள்ளிகள்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு சிலபஸ், அதாவது ஸ்டேட் போர்ட் சிலபஸ்ல வந்து மாணவர்கள் படிச்சுட்டு இருக்காங்க. சோ ஒரு ஸ்டேட் போர்ட் சிலபஸ்ல படிக்கக்கூடிய மாணவர்களை வந்து ஒரு NCERT பேஸ்டான ஒரு சிலபஸ்ல வந்து கேள்விகள் கேட்டு தேர்வுகளை எழுத சொல்லும் பொழுது அது அவர்களுக்கு எவ்வளவு கடுமையான ஒரு விஷயமாக இருக்கும், அதற்காக அவர்கள் எவ்வளவு மெனக்கட வேண்டியிருக்கு அப்படின்றத பிராக்டிகல் டிஃபிகல்ட்டி ஒன்ன வந்து தளபதி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. சோ நம்மளே பாக்குறோம், மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்டேட் போர்ட்ல படிக்கிற மாணவர்கள் வந்து இதற்காக தனியாக ஒரு கோச்சிங் சென்டருக்கு போயிட்டு அந்த சிலபஸ் ஓரியன்டா வரக்கூடிய கொஸ்டின்ஸையும் அந்த தேர்வுகளை எதிர்கொள்ள தன்னை வந்து பக்குவப்படுத்திக் கொள்ள தயார்படுத்திக் கொள்ள ஒரு கோச்சிங் சென்டர் போகக்கூடிய ஒரு சூழல் வந்து இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. இன்னைக்கு வந்து சென்னை போன்ற ஒரு சிட்டிகள்ல இருக்கக்கூடிய இடங்கள்ல வந்து கோச்சிங் சென்டர்கள்லாம் இருக்கு. இருந்தாலுமே அங்கு கூட யார் ஒருவர் நல்ல பண மதிப்பு மிக்கவர்களாக இருக்கிறாங்களோ அது போன்ற குடும்ப சூழ்நிலை பின்னிலையிலிருந்து வரவங்க மட்டும் தான் அந்த கோச்சிங் சென்டர்ல வந்து சேர்ந்து படிப்பினை வந்து அந்த கோச்சிங் சென்டரை பெற்று அவர்கள் வந்து நீட் தேர்வை வந்து வெற்றி பெற முடிகிறது. சோ பெரும்பான்மையான விஷயங்கள் இப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு கிராமத்தில் இருந்து வருபவர்கள், ஒரு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்து வருபவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், பட்டியலின மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள், அவர்கள் வந்து கல்வி மறுக்கப்பட்டவர்கள், கல்வி மறுக்கப்பட்ட அந்த மாணவர்கள் இப்பொழுதுதான் கல்வியில வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலேறி வந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் இப்படி மேலேறி வந்து கொண்டிருக்கும் பொழுது இவங்க வந்து ஸ்டேட் போர்ட் அப்படின்ற ஒரு சிலபஸ்ல படிக்கக்கூடிய மாணவர்களை ஒரு NCERT சிலபஸ் ஓரியன்டா இருக்கக்கூடிய ஒரு தேர்வுல வந்து பங்கு கொள்ள செய்யும் பொழுது அவர்கள் வந்து இன்னும் மேலும் மெனக்கட வேண்டியது. இது யாரோட தவறு? ஆளும் கட்சிகளுடைய தவறு தானே. அப்ப அது கட்சிகளுக்கு எதிரான கருத்து தானே முன்வைக்கணும், மத்தியிலும் சரி மாநிலத்திலும் சரி. ஆனா ஒரு கண்ணுல வெண்ணையும் ஒரு கண்ணுல சுண்ணாமையும் இன்னைக்கு நடிகர் விஜய் பேசியிருக்கிறாரு. இல்ல, அதுதான் அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. இதை வந்து இந்த நீட் தேர்வு வந்து மாணவர்களுக்கும் தமிழகத்தினுடைய உரிமைகளுக்கும் எதிரானது. சோ இருந்தாலும் இதற்கு வந்து இன்றைக்கு இந்த நீட் தேர்வை தடுப்பதற்காக இன்றைக்கு சட்டமன்றத்தில் வந்து தீர்மானம் நிறைவேற்றி இருக்கக்கூடிய அந்த தீர்மானத்தை வந்து அவர் வரவேற்று இருக்கிறார். சோ என்னன்னா இதை வந்து நம்ம வந்து ஆதரவு நிலைப்பாடு அப்படின்றதெல்லாம் நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா இது தமிழ்நாடு மாணவர்களுக்கு இல்ல கட்சிகளுக்கு எதிரான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்றதை விட ஒட்டுமொத்தமாக இந்திய மாணவர்களுக்காக ஒரு விஷயத்தை அவர் எடுத்து சொல்லியிருக்கிறாரு. சோ பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய கல்வியை வந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா மாநில பட்டியலுக்கு கொண்டு வரும்போது மாநிலங்களுடைய உரிமைகள் வந்து அங்க நிலைநாட்டப்படும் அப்படின்றத சொல்லியிருக்கிறார். ஆனா அது ஒரு நீண்ட கால ப்ராசஸ். ஏன்னா பல ஆண்டுகளாக அதற்காக போராடி வரும்போது கூட அது இன்னும் நடக்கல. ஏன்னா இன்றைக்கு அது நடக்கல. இது வந்து நீண்ட கால ப்ராசஸ். இது நடக்கிறதுக்கு இன்னும் நாள் ஆகும். அதற்குள்ள இடைக்காலமாக நாம் ஒரு விஷயத்த பண்ண வேண்டும் என்று சொல்லும் பொழுது இங்க இருக்கக்கூடிய கட்சிகளும் சரி இல்ல வந்து ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளும் சரி இந்த விஷயங்களை வந்து இழுத்துக்கொண்டு ஒரு அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவர் சுட்டிக்காட்டுகிறார். அதைத்தான் அவர் நேரடியாக சொல்லாமல் இந்த விஷயங்களை வந்து அவர் சுட்டிக்காட்டுகிறார். சோ இப்படி வந்து அதற்கு ஒரு இடைக்கால தீர்வையும் தலைவர் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு. என்னன்னா ஒரு பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய அந்த கல்வி மற்றும் சுகாதாரத்தை வந்து சிறப்பு பொதுப்பட்டியல் என்ற ஒன்றை அரசியல் திருத்தமாக உருவாக்கி அதில் கொண்டு வந்து அதில் மத்திய அரசில் கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு இந்த நீட் எக்ஸாம்ஸோ இல்ல எந்த மாதிரியான எக்ஸாம்ஸை வந்து அந்த ஒன்றிய அரசு வந்து வைக்க விரும்புகிறதோ அதை அவர்கள் வந்து நடத்தி கொள்ளலாம். அதே போல மாநில அரசுகளுக்கு கீழ் வரும் இன்ஸ்டிடியூஷன் இது போன்ற விஷயங்களை அவர்கள் கவனித்துக் கொள்வார்கள். இதற்காக அந்த ஒரு சிறப்பு பொதுப்பட்டியலை வந்து அரசியல் சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்து செய்ய வேண்டும் என்பதை வந்து தலைவர் அவர்கள் வந்து ஒரு இடைக்கால சஜஷனாக வந்து தெரிவித்திருக்கார். இந்த அது போக வந்து இதுல முக்கியமான ஒரு விஷயம், நீட்ல குளறுபடி அப்படின்னு இருக்கு, இதுல நம்பகத்தன்மை போயிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பத்தி குளறுபடியில இன்னொரு அதிர்ச்சிகரமான ஒரு கேள்வி உங்கள்கிட்ட வைக்கிறேன். பட் அதுக்கு பதில வந்து நம்ம கெஸ்ட் வந்திருக்கிறாங்க, அது இன்ட்ரோ பண்ணக்கு அப்புறமேட்டு நான் அந்த பதிலை வாங்கிக்கிறேன். உங்களுடைய இந்த கல்வி திருவிழா அதுலேயே வந்து ஒரு குளறுபடி நடந்திருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. அது என்ன குற்றச்சாட்டு அப்படின்றத நான் சொல்கிறேன், அதுக்கு நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா நலமாக இருக்கும். தற்பொழுது அரங்கத்தில் வந்திருக்கக்கூடிய மருத்துவரும் அரசியல் விமர்சகரும் வலதுசாரியுமான டாக்டர் அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம் டாக்டர் ராஜ்குமார் சார். வணக்கம் சார். இப்போது நம்ம சப்ஜெக்ட் நிறைய போயிட்டுருக்கு. இந்த நீட்டுக்கு வந்து எதிராக வந்து பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டாலும் நீங்கள் வந்து சென்னையில் டாப் ஆஃப் சிட்டியில் ஒரு பிரபலமான ஒரு மருத்துவமனையினோட நீங்கள் ஒரு சேர்மன். ஸோ இப்போ வந்து நீட்டு படிச்சுட்டு வந்தால் தான் உங்களுக்கு அதை படித்து சர்வீஸ் பண்ண வந்த டாக்டர் வந்தால் தான் நீங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணுவீங்களா, இல்லை சர்வீஸ்டு டாக்டர் இருக்கிறவங்க நீங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணுவீங்களா? நான் அதுக்கு முன்னால் நான் கேட்பேன், நடிகர் விஜய் பேசுறது, ஐம் பிக் ஃபேன் ஆஃப் விஜய். அண்ட் அவர் வந்து ஒரு 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 ஸ்டாண்ட் எடுத்த ஒரு பாலிட்டிக்ஸ் வர நான் ரொம்ப விரும்புகிறேன். பட் ஜனநாயகத்தில் வந்து ஒவ்வொரு விஷயம் நமக்கு எது நமக்கு வந்து நியாயமாகப்படுதோ அதை நம்ம பேசணும். இப்போ நீங்கள் இதை எடுத்துக்கங்க, அங்கே நம்ம நண்பர் இருக்கார், இல்லை மேடம் இருக்காங்க, விஜயை கேட்குறேன், கடந்த 30-40 வருஷத்தில் எவ்வளோ பேரை வந்து நீங்கள் வந்து மெடிக்கல் காலேஜில் சேர்த்துருக்கிறீங்க? நான் வந்து 100 கணக்கான மேபி ஈவன் க்ளோஸ் டு 1000 கடந்த 30 வருஷமாக
மெடிக்கல் காலேஜ் சேர்த்து விட்டுருக்கேன். என்ன மாதிரி மெடிக்கல் காலேஜில்? சென்னை சுற்றி இருக்கிற அத்தனை ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ். என்ன மாதிரி ரேட்டு? இந்த பசங்களுக்கெல்லாம் அந்த நீட்டில் வந்து அவ்வளோ காசு கேட்குறாங்க, அவ்வளோ காசு கேட்குறாங்க, கோச்சிங் சென்டர்னு சொல்கிறாங்கல்ல, அந்த 1 வருஷத்துக்கும் 2 வருஷத்துக்கு என்ன கேட்குறாங்களோ அதுக்கு 100 மடங்கு, அதுக்கு 100 மடங்கு. நானே அவங்ககிட்ட பேசி நீங்கள் போய் பார்த்து கொடுத்துருவாங்க, நான் அதை டேரெக்டாக இன்வால்வ் பண்ண மாட்டேன்னு சொல்லி அதுக்கு 100 மடங்கு 3 கோடி 2 கோடி 3 கோடி 2 கோடின்னு 100கணக்கான பேர் எடுத்து கொட்டினதை, வெறும் ருப்பீஸ் கேஷாக எடுத்து கொட்டினதை நான் வந்து அதுக்கு வந்து ஒரு விட்னஸாக இருந்திருக்கிறேன் 30 வருஷமா. அந்த அனுபவத்தை நான் பேசுகிறேன். நான் என்ன பேச கேட்பாங்க, சார் நீங்கள் வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கீங்க, நான் வந்து ஸ்டேட் ரேங்க் ஹோல்டருங்க, ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டேட்னு செகண்ட் இந்த ஸ்டேட்னு ஜாலியாக மெடிக்கல் MBBS தான் படித்தேன், PG எல்லாமே நான் ஸ்டேட் ரேங்கர் தான் த்ரூ அவுட். நான் வந்து அது மட்டும் இல்லை, எனக்கு நான் வந்து ஒரு ஸ்காலர்ஷிப்போட படித்தேன். இப்போ டாக்டருக்கு நீட் தேர்வு வச்சா நீங்கள் அதில் பாஸ் ஆகிறீங்களா டாக்டர்? டெஃபினட்டாக பாஸ் பண்ணுவேன். ஏன்னா அந்த நீட் வந்து லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ வந்து ஒரு 200 மினிட்ஸில் ஒரு 180 கொஸ்டின்ஸில் 4 ஆப்ஷன்ஸில் தான் ஒரு டாக்டருக்கு உண்டான கேப்பபிலிட்டி இருக்குது அப்படின்றது எப்படி டாக்டர் அக்செப்ட் பண்ண முடியும்? எப்படி நீங்கள் JEE அப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து விஜய் சொல்லுவார் மாதிரி வந்து நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா IITயில் கூட அந்த அளவுக்கு பெருசாக ரூரல் வில்லேஜஸ்னு போகிறதில்ல. அப்போ JEE நாக் அவுட் பண்ணிடலாமா? TNPSC UPSCலேருந்து பார்த்தா கூட பல இடங்கள்லேருந்து போகல. அப்போ UPSC TNPSC அடிச்சு விட்டுலாமா? ஏன் ஜிப்மர் ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் எனக்கு தெரியும், இல்லை ஐ நோ அபவுட் திஸ், நான் ஃபீல்டுக்குள்ளே இருக்கிறேன். அதில் வந்து சில டிஃப்ரென்சஸ் இருக்க தான் செய்யும். அந்த டிஃப்ரென்சஸ் நம்ம எப்படி அந்த வேற்றுமைகளை வந்து சரிப்படுத்தி சமூக நீதி கொண்டு வரணும் பார்க்கணுமே தவிர எக்ஸாமே ஸ்கிராப்னு சொல்கிறது ரிடிகுலஸ். இந்த வகையில் நான் வந்து 2021 வந்து ஒரு பியூட்டிஃபுல் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு நல்ல இது கொண்டு வந்தாங்க, ஹாரிசான்டல் அலோகேஷன். அதாவது 7.5% அக்ராஸ் scheduled caste, across MBC, across OBC for economically weaker section. அதை கொண்டு வாங்க. ஒரு நீட்னு இருக்கு, அதில் இதை கொண்டு வந்து அதில் ஒரு அமெண்ட்மெண்ட் மாதிரி கொண்டு வரலாம் நீட்டுக்குள்ள, நாட் பார்லிமெண்ட் அமெண்ட்மெண்ட். அவங்க ஜாலியாக சொல்கிறாரு விஜய் பார்லிமெண்ட் அமெண்ட்மெண்ட் கன்கரண்ட் லிஸ்ட்லேருந்து எடுத்துட்டு வாங்கன்னு. கன்கரண்ட் லிஸ்ட்லேருந்து ஒரு ஸ்டேட் லிஸ்ட்டுக்கு கொண்டு வர்றது வந்து இட்ஸ் ட்ராக்கோனியன், ஸோ டிஃபிகல்ட். 42வது அமெண்ட்மெண்ட் செப்டம்பர் 1976 இந்திரா காந்தி இருக்கும்போது, எலெக்ஷன் இருக்கும்போது, எல்லா தலைவர்களும் உள்ளே இருக்கும்போது கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட்டில் அவங்க கன்கரண்ட் லிஸ்ட்டில் கொண்டு வந்தாங்க. அதுவைஸ் ஜனநாயகத்தை அவ்வளோ ஈஸியாக கேட்டுருலாங்க, ஆனால் பண்ணுறது கஷ்டம் இல்லை. என்ன கேட்டிங்கன்னா 4 people நீட்டு தான் உள்ளே வராங்க. எங்கள் ஏரியாலேயே ஒரு இஸ்திரிக்காரனோட பொண்ணும் ஆட்டோக்காரனோட பையனும் எங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற எண்டோஸ்கோபி டெக்னீஷியனோட பசங்களும் ஒரு பைசா பே பண்ணாமல் ஃப்ரீயாக நீட்டில் படிச்சிருக்காங்க. விழுப்புரம், செங்கல்பேட் அண்ட் ஒன்று வந்து காரைக்குடி எங்கோ. அது நான் வந்து இதுக்கு முன்னால் 25 வருஷமாக நான் பார்க்கவே இல்லை. எல்லாம் பையாக கொண்டு வந்துட்டு ஒவ்வொரு ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் ஓனர்கிட்ட கொடுக்குறேன். விஜய் நடித்த ஒரு படத்தை கூட மெடிக்கல் காலேஜ் எப்படி பண்ணுறாங்க, ஓனர்ஸ் எல்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னு என்னமோ ஒரு படம் பைரவா பார்த்தேன். அதே தான் நிஜமாக லைஃப்பில் நடக்குது. ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம். அரங்கத்தில் எல்லா 3 பேருடைய கருத்துக்களை கேட்டு தற்பொழுது தன்னுடைய கருத்தை சொல்ல இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில செய்தி தொடர்பாளர் வரைக்கும் ஆண்டாள் பிரியதர்ஷனம் 3 பேருடைய கருத்துக்களை வாங்கிட்டு தான் அவங்கள்ட்ட வரலான்னு பார்த்தேன். ஸோ இருவரில் ஒருவர் வந்து கோச்சிங் சென்டருக்கு இல்லாத அவங்க பண்ணுறாங்க, அதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, விஜய் தரப்பில் வந்து பேசினவங்க வந்து பட்டியலை வந்து கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கிறது அதை மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் டாக்டர் ஒரு விஷயத்த சொல்கிறார், என் கண்ணு முன்னாடி இவ்வளோ விஷயங்கள் நடக்குது, ஒரு இஸ்திரிக்கார பையனும் ஒரு ஆட்டோக்கார பையனும் என்னுடைய அலுவலகத்தில் இருக்கக்கூடியவங்களும் படிக்கிறாங்க, இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததில்ல, ஏன் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடாதா அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறார். நிறைய பதில் இருக்குது சொல்கிறதுக்கு. நிச்சயமா அதில் நம்முடைய கல்வியாளர் அவர் பேசும்போது போலீஸ் வேலைக்கு தேர்வு, UPSC வேலைக்கு தேர்வு அப்படின்லாம் சொன்னார். அதுலேயே அவர் பதிலே சொல்லிட்டார், போலீஸ் வேலைக்கு தேர்வு, அதாவது படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வர்ற தேர்வு, UPSC வேலைக்கு தேர்வு. அப்போ உங்களோட மெச்சூரிட்டி லெவலே வேறையா இருக்கும். நீங்க கல்லூரியில உருண்டு புரண்டு சமூகத்தோட கலந்துருப்பீங்க, முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். அந்த மெச்சூரிட்டி தாண்டி வந்ததுக்கு அப்புறம் ஒரு எக்ஸாம் வருதுன்னா அதை நம்ம தோல்வியோ வெற்றியோ அதை தாங்கி கொள்வதற்கான மன தைரியம் இருக்கும். அதுக்கப்புறம் UPSCல கூட 4 முறை நான் எழுதினேன் அப்படின்னு எல்லாம் சொல்றவங்க இருக்காங்க. அது மாதிரி போலீஸ் தேர்வு என்பது முற்ற முழுக்க உடல் வலிமை சார்ந்தது. ஆனால் நீட் என்பது மன வலிமை சார்ந்த ஒரு விஷயம். அப்பதான் அவங்க +2 முடிச்சுட்டு வராங்க, குழந்தைகள், பப்பு தான் அதுங்க எல்லாமே குழந்தைகள். அவங்களுக்கு என்ன மெச்சூரிட்டி இருக்கும்பா? இப்படி ஒரு மிகப்பெரிய தேர்வு, அதுவும் பூதாகாரமா நிக்குது அவங்க முன்னாடி. நீ படிச்ச சிலபஸே இல்லப்பா, வேற ஒரு சிலபஸ்ல தான் நீ எழுதணும் அப்படிங்கும்போது அவங்களுக்கு என்ன ஒரு மன உளைச்சல் வரும் அப்படிங்கறத முதல்ல யோசிச்சு பாருங்க. சிலபஸ் மாத்த வேண்டியது யாருடைய கடமை? சிலபஸ் இதெல்லாம் சில விஷயங்கள் இப்ப நம்ம சிந்திக்க வேண்டியது இதெல்லாம் தான்.
கல்வி கூடத்துல பள்ளிகள்ல சயின்ஸ் படிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு நீட் தேர்வை எப்படி எதிர்கொள்வதுன்னு அதையும் ஒரு பிராக்டிக்கல் பேப்பரா வைக்கணும். ஸ்டேட் போர்ட்லயும் சரி, சென்ட்ரல் போர்ட்லயும் சரி, அப்படின்னு ஒரு ரெண்டையும் கலந்த ஒரு தேர்வு முறையை கொண்டு வர்றாங்கன்னு வைங்க. அப்போ ரெண்டு பேருக்குமே அதை எதிர்கொள்வதுங்கிறது ரொம்ப சுலபமான ஒரு விஷயமா இருக்கும். சோ இது ஒரு கூடுதல். இது அது மாதிரி டாக்டர் சொன்ன மாதிரி இது கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு, ஸ்டேட் லிஸ்ட்டுக்கு வரணும். ஏன்னா இந்த ஸ்டேட் லிஸ்ட்டுக்கு வரும்போது தான் கல்வி அப்புறம் சுகாதாரம் இது ரெண்டும் மாநிலங்களின் உரிமை சார்ந்த விஷயம். அந்தந்த மாநிலங்கள்ல இந்த ஊர்ல தமிழ்நாட்டுல எப்படி இருக்காங்க மக்கள், அவங்களுக்கு என்ன கல்வி வேணும், என்ன மாதிரியான சுகாதார கட்டமைப்பு வேணும்னு நமக்கு நல்லா தெரியும். ராஜஸ்தான்ல உள்ளவங்களுக்கு ராஜஸ்தானை பத்தி தெரியும், கேரளால உள்ளவங்களுக்கு கேரளாவை பத்தி தெரியும். அதனால அந்தந்த மாநிலங்களில் தான் இந்த ரெண்டும் இருக்கணுங்கிறதுனால தான் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு மாணவர் அணியை சேர்ந்து அத்தனை பேரும் கருப்பு சட்டை அணிந்து நோ மோர் நீட், அதாவது போன ஆண்டு நீட் விலக்கு நம் இலக்குன்னு போராட்டம் பண்ணோம். அப்புறம் 50 நாளில் 50 லட்சம் கையெழுத்துன்னு போராட்டம் பண்ணோம். இன்னைக்கு நோ மோர் நீட் என்பதாக போராட்டம் பண்ணியிருக்கோம்னா இந்த தேர்வின் கொடுமையை நினைச்சு பார்க்கணும். அப்புறம் அவர் சொன்னாரு 6 லட்சம் மாணவர்கள் எழுத ஆரம்பிச்சாங்க, அப்புறம் 7 லட்சம் ஆச்சு, 8 லட்சம் ஆச்சு, 23 லட்சம் இப்போ அப்படிங்கிறாரு. இதுலதான் மிகப்பெரிய புள்ளியை நீங்கள் உணர வேண்டும். சூத்திரனுக்கு எதை கொடுத்தாலும் கல்வியை கொடுக்காதேன்னு சொன்ன அந்த மனுநீதியை பின்பற்றி ஒன்றிய அரசு என்ன செய்யுது, இத்தனை 23 லட்சம் வர்றாங்கன்னா அதுல இத்தனை பேரும் உள்ள இருக்காங்களே, அப்ப சூத்திரனை எப்படி வெளியில தள்ளுறது? அப்ப இப்படி ஒரு சூழ்ச்சியை கொண்டு வா. அப்படி கொண்டு வந்து அந்த நீட் எக்ஸாம் நடத்துகிற என்டிஏவே ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷன் பா. இட்ஸ் நாட் ஒரு அது என்ன நாடாளுமன்றத்தின் மூலமாக யூபிஎஸ்சியாக உருவாக்கப்பட்ட சட்டத்தின் மூலமாக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு இல்லை. இது வந்து ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷன். அதற்கான சான்று நான் வச்சிருக்கேன். 2018 தான் அது உருவாகுது. 10 மே 2018 அவங்க சொல்றாங்க, the society shall not be entitled to use its translated abbreviated acronym name and shall use the original name only. It shall show the name with the caption that it is governed by private body, private society and not by the government. அப்படின்னு அவங்களுக்கு கண்டிஷன் போட்டு தான் இந்த உரிமையை கொடுத்திருக்காங்க. இந்த என்டிஏ நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சிங்கிறது நம்ம ஊர்கள் எல்லாம் அபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு வெல்ஃபேர் ஆபீஸ் வச்சிருப்பாங்கல்ல, அப்படியாக உருவாக்கப்பட்ட ஒரு வெல்ஃபேர் ஆபீஸ் தான் இது. எப்படி ஒன்றிய அரசு கை கழுவிச்சுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். இவர்கள் நடத்தி அந்த என்சிஆர்டி தேர்வு அந்த முறைமையெல்லாம் விட்டுட்டு நீ தனிப்பட்ட முறையில ஒரு தனியார் நிறுவனம் நீ நடத்திக்கோ, என்ன வேணா செலவு பண்ணி என்ன வேணா வாங்கிக்கோ, எங்களுக்கு கொடுக்க வேண்டியது ஃபண்ட் எலக்டோரல் பாண்ட் மூலமாக நீ எங்க கட்சிக்கு நிதி கொடுத்துரு அப்படின்னு தான் இது உருவாக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் இப்போ ராஜஸ்தான்ல இருந்து எல்லா மாநிலங்கள்லயும் 30 லட்சத்தை ஒரு கேள்வித்தாளுக்கு 30 லட்சத்தை வித்திருக்காங்கன்னா எப்படி இது எப்படி நியாயப்படுத்த முடியும்? கல்வியாளர் உட்கார்ந்து பேசலாம், இங்க இத்தனை விஷயங்கள் நல்லது நடக்குது. ஆனா இந்த மாதிரியான குளறுபடிகள் சூழ்ச்சிகள், அப்புறம் இரவுக்கு 12 மணிக்கு மேலதான் வாட்ஸ்அப்ல அவங்களுக்கு கேள்விகள் வெளியாகுது, லீக் ஆகுது. கேள்விகள் மட்டும் லீக் ஆகுதுன்னா இல்ல பதிலையும் சேர்த்து லீக் பண்றாங்க. நீங்க எவ்வளவு பணம் கொடுக்குறீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி. அப்புறம் ஒரு அந்த தேர்வு எழுதுகின்ற போது உனக்கு பதில் தெரியலைன்னா விட்டுரு, அதை நாங்க எங்க பேராசிரியர்களை வச்சு நிரப்பிப்போம் அப்படிங்கிற ஒரு சூழ்ச்சியும் நடத்தியிருக்காங்க. இப்படியாக இத்தனை சூழ்ச்சிகள். ஆனா நம்ம ஊர்ல என்ன பண்றாங்க, கம்மலை கழட்டுறாங்க, மூக்குத்தியை கழட்டுறாங்க, தாலியை கழட்டுறாங்க, மெட்டியை கழட்டுறாங்க, ஜட்டியை கழட்டுறாங்க, எல்லாத்தையும் கழட்டுறாங்கல்ல. இங்க இப்படி இந்த தேர்வு குளறுபடிகள் அல்லது ஆள் மாறாட்டம் அல்லது கேள்வித்தாள் லீக் என்பது தமிழ்நாட்டில் நடக்கிறதா? இல்ல. தமிழ்நாட்டு மாணவர்கள் நீட்டுக்கு எதிராக நம்முடைய தமிழ்நாட்டு அரசு போராடி கொண்டிருக்கிறது சட்டப்பூர்வமாக. ஆனாலும் தமிழ்நாட்டு மாணவர்கள் நீட்டில் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக சுகாதாரத்துறை அமைச்சர் இந்த நீட் தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகளையும் நடத்துகிறது தமிழ்நாட்டு அரசு, இலவசமாக நடத்துகிறது. அதனால் நம்முடைய மாணவர்கள், டாக்டர் சொன்னார்ல, எங்களோட குழந்தைகள் இப்படிப்பட்ட பலதரப்பட்ட குழந்தைகள் ஜெயித்து நிற்கிறார்கள். எப்படி ஜெயிக்கிறாங்க? அவர்களுக்கு நம்முடைய தமிழ்நாட்டு அரசு மிக அற்புதமாக பயிற்சி வகுப்புகளை நடத்துகிறது. ஆனால் நீங்க நீட் தேர்வு வைங்க, அதற்கு எதிராக அரசு போராடுகிறது. ஆனால் உங்களை நாங்கள் கைவிட்டு விட மாட்டோம் என்று மாணவர்களுக்கும் சேர்த்து உதவி செய்கிறது இல்ல. இந்த நிலையெல்லாம் புரிஞ்சுக்கணும். அப்புறம் இப்போ இன்னைக்கு எப்படி திமுகவின் மாணவர் அணி எப்போதுமே சமூக கொள்கைகளில் சமூக பிரச்சனைகளில் முன்னின்று நிற்கும் இல்லையா, அதே மாதிரி இன்னைக்கு ஆயிரக்கணக்கான இளைஞர் அணி மாணவர்கள் இந்த நீட் விலக்கு என்கின்ற அந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். ஆனா 2008 பார்க்கும்போது திமுக ஒரு குரல் கொடுத்துச்சு, தமிழக மாணவர்கள் நீட் தேர்வு நாடு முழுவதும் அலக்களிக்கப்படுகிறார்கள், இது தேவையா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை ஆர்ப்பாட்டத்தில் கொண்டு வந்தீங்க. இன்க்ளூடிங் 2012 கூட நீங்கள் பண்ணீங்க. ஸோ இந்த அளவுக்கு மாணவர்கள் வந்து அலக்களிக்கப்படுகிறாங்க. குறிப்பாக வந்து கேரளாவில்
தேர்வு எழுத போன ஒரு மாணவருடைய தந்தை அங்கே பரிதாபமாக பலியானார். ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து நீட்டு தேர்வு வேண்டான்னு சொன்னீங்களா அல்லது தமிழ்நாட்டுக்கு கொண்டு வாங்கன்னு சொன்னீங்களான்றது ஒரு மறைமுக பொருளாகவே இருக்குது. இல்ல அப்ப வந்து அறிமுகமான புதிதில் சரி ஒரு தேர்வு சரியாக நடக்கும்னு தானே ஒரு நம்பிக்கை இருக்கும் எல்லாருக்கும். சரியாக நடக்கும் அப்படின்னு நம்பிட்டு இருப்போம். அந்த மாதிரியான சூழல் அது. அதுக்கப்புறம் பார்த்தா இத்தனை பிரச்சனைகள் வெளிவந்து கொண்டே இருக்கிற, எத்தனையோ மரணங்கள் நிகழ்கின்றன, இளைஞர்களின் விலை மதிப்புமிக்க அந்த உயிர்கள் பலியாகின்றன என்னும் போது இந்த மரணங்கள் இந்த சடலங்களின் மீதுதான் இவர்கள் இந்த தேர்வை நடத்த வேண்டுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து சேருது. 2007 நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்த போது நுழைவுத் தேர்வு வேண்டாம் மருத்துவ கல்விக்கு அப்படின்னு ஒரு நிலைப்பாட்டை கொண்டு வந்தார். அப்ப எத்தனை முறை டெஸ்ட் பண்ணோம் தெரியுமா? +2 மதிப்பெண் போதுமா, அதை வச்சு ஒரு முறை பார்த்தாச்சு. இல்ல நுழைவுத் தேர்வு வைக்கலாமா, அதை வச்சு ஒரு முறை பார்த்தாச்சு. அப்புறம் +2 மதிப்பெண் மட்டுமே போதும், ஏனென்றால் குழந்தை பருவத்திலிருந்து 12வது வரைக்கும் மாணவர்கள் படிக்கிறார்கள், அந்த மதிப்பெண் போதும் அப்படிங்கிற நிலைப்பாட்டை எடுத்தோம். அதனாலேயும் நம்முடைய தமிழ்நாட்டில் பரவலாக குடிசை வீட்டிலிருந்து கூட மருத்துவர்கள் வந்தார்கள் அப்படிங்கறத நினைவில் வச்சுக்கணும். அப்புறம் நீட் இவர்கள் அறிமுகப்படுத்திய போது என்ன சொன்னாங்க? மிகவும் அறிவுத்திறன் மிக்க திறமை மிக்க மருத்துவர்களை உருவாக்குவோம் அப்படின்னு. உத்தரப்பிரதேசத்துல உங்களுக்கு தெரியும் 2 மதிப்பெண் அந்த பொண்ணு பப்ளிக் எக்ஸாம்ல வாங்குறா, ஆனா நீட்ல 720 வாங்குறா. இது எப்படி அறிவு திறமையா அல்லது ஞானமா அல்லது பிறவிலேயே அவள் டாக்டராகவே பிறந்துட்டாளா? இவளுக்கு எப்படி 2 மதிப்பெண் பள்ளிக்கூடத்திலயும் 720 இங்கேயும் வருது? அப்புறம் எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி 720 அதெல்லாம் எப்படி நடக்குதுங்கிறதா இப்ப மிகப்பெரிய கேள்வி. இதுல இன்னமும் பல சூழ்ச்சிகள் இருக்கின்றன சொல்றேன். சொல்லுங்க டாக்டர். நான் முக்கியமான விஷயம் நான் வந்து 1/2 ஒரு அரை அவங்க சொல்றது கரெக்ட். நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சிங்கிறது ஒரு பிரைவேட் ஏஜென்சி, தனியார் ஏஜென்சி. தனியார் ஒரு இயக்கம் கொடுக்கும்பொழுது இந்த கோல்மால்லாம் நடக்கும். அவங்க வந்து கோளறுபடியாக பண்ணியிருக்காங்க, கோளர் நல்லாவே பண்ணல, அதெல்லாம் ஒத்துக்கிறேங்க. ஆனால் அதனால நீட்டை தூக்க வேணாமே. நம்ம வந்து ஒரு விஷயத்தை இயக்குறோம், ஆனால் அந்த இயக்கிறதுக்கு ஒரு 2 பேரை நம்ம நியமிக்கிறோம். அவங்க அந்த வேலை சரியில்லை, அந்த விஷயத்தையே நம்ம நாக் அவுட் பண்ணுவோமா? அந்த இயக்குனர் அவங்களை தூக்குவோமா? என்டிஏ ஐ எம் அகேன்ஸ்ட் என்டிஏ. ஐ எம் ஆல்சோ ஃபார் எவ்ரிதிங் ஷீ செட். பிரா ரிமூவ் பண்ண சொன்னாங்க, இந்த மெட்டில் ரிமூவ் பண்ண சொன்னாங்க, அதெல்லாம் பண்ணாங்க சவுத்தில். அங்கே வந்து பீகார் குஜராத்தில் கோல்மால் நடந்திருக்கு 2-3 சென்டர்ஸில் அவங்களை பிடிச்சிட்டாங்க. ராஜஸ்தான் அண்ட் பீகார். பட் this is not the same as saying NEET is a bad exam. NTA is bad but not NEET. இப்போ கிரிக்கெட்டை வந்து ஆடுறோம், ஒரு பர்டிகுலர் ஒரு ஏஜென்சி மூலமாக பண்ணுறோம், அவங்க கோல்மால் பண்ணுறாங்க, கிரிக்கெட்டை நாக் அவுட் பண்ணிடுறீங்க, மேட்ச் ஃபிக்ஸ் பண்ண ஆள் தான் பிடிக்கிறீங்க. ஸோ பாவம் ஒரு பக்கம் படி ஒரு பக்கம்னு இருக்கக்கூடாது. நம்பர் 1. நம்பர் 2 மேடம், மரணம் எங்கன்னா பார்த்தாலும் நீட்டு மரணம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பாருங்க, 2018 2024 வரைக்கும், 2008 பார்த்தீங்கன்னா கூட ஆன் அன் ஆவரேஜ் இந்தியாவில் 9000 15,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தற்கொலை பண்ணிப்பாங்க. அதுக்கு வந்து மெயின் காரணம் வந்து பரீட்சை, 2வது லவ் ஃபெயிலியர், 3வது வீட்டில் சண்டை. ஒரு மருத்துவங்கிற முறையில் சொல்கிறேன். அந்த பரீட்சை பார்த்தீங்கன்னா அதில் 10வது கிளாஸ் இருக்குது, 9வது கிளாஸ் இருக்குது, 9ஆம் கிளாஸ்க்கு மேலே இருக்குது, 12ஆம் கிளாஸில் இருக்குது, நீட்டில் இருக்குது. நீட்டில் வந்து ஏறக்குறைய 25-30 தற்கொலைகள் நீட்டால் நடக்குது. பாக்கி 9,585 or 10,585 தற்கொலைகளும் 10th and 12th எக்ஸாம்ஸால நடக்குது. குறிப்பாக இன்ஜினியரிங் காலேஜஸில் அவங்க படிப்பு அந்த செமஸ்டர் ப்ராஜெக்ட்ஸ் இதுலேயும் மரணங்கள் அதிகமாக நிகழ்ந்தது. அதை வந்து நீட் வந்து ஓவர் கம் பண்ணிருச்சு. நான் ஒன்று பண்ணலாமா? அப்போ இன்ஜினியரிங் காலேஜ் எக்ஸாம்ஸு, மெடிக்கல் காலேஜ் எக்ஸாம்ஸு, 12ஆம் கிளாஸ் எக்ஸாமு, 10ஆம் கிளாஸ் எக்ஸாமு, 9ஆம் கிளாஸ் எல்லாம் எடுத்துடலாமே. ஏன்னா தற்கொலை அப்போ நடக்காது. எந்த ஒரு விஷயத்துலையும் பலர் வந்து எனக்கு தெரிஞ்ச 1-2 பேர் வந்து ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்குள்ளே இறக்க முடியலன்னு they killed themselves, தற்கொலை பண்ணாங்க. மனித இனம் இருக்கிறது வரைக்கும் அந்த தற்கொலை நோக்கம் அந்த கருத்து பின்னால தான் இருக்கும். தற்கொலை ஒரு மையமா வச்சு பரீட்சை நீங்க நாக் அவுட் பண்ணீங்கன்னா ஊர் உலகத்துல இருக்கிற எல்லா எக்ஸாம்ஸையும் நாக் ஆஃப் பண்ணணும். இல்ல ஒரு மருத்துவரே மரணத்தை இவ்வளவு சுலபமா சொல்ல முடியும்னா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. மேடம் அப்ப என்ன பண்றீங்க மேடம்? 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் நீங்க தூக்குறீங்க மேடம். 2 மதிப்பெண் வாங்குற மாணவரோ மாணவியோ நீட் தேர்வுல 720 வாங்குறானா இந்த இன்ஜஸ்டிஸை நீங்க எப்படி நியாயப்படுத்த முடியும்? இன்னொரு விஷயம் ரிப்பீட்டர்னு வேற இதுல ஒரு ஃபெசிலிட்டி இருக்கு. யோசிச்சு பாருங்க, 17 வயசுல ஒரு குழந்தை நீட் எக்ஸாம் எழுதுது, ஒரு முறை தோக்குது, அடுத்த முறை திரும்ப எழுதுது, அடுத்த முறை திரும்ப எழுதுனா அந்த வயசு கூடுது இல்ல. அப்போ 17 வயசுல திரும்ப முதல் முறையாக தேர்வு எழுதுகிற அந்த மாணவனும் 19 வயசுல திரும்ப எழுதுற மாணவனுக்குமான அறிவு முதிர்ச்சி மாறுது இல்ல. அப்ப அங்க இன்இக்வாலிட்டி வருதா இல்லையா? அங்க சமநீதி சமூக நீதி இல்லாம போகுதா இல்லையா? எப்படி நீங்க நியாயப்படுத்த? ஒரு டாக்டர்ங்கிற முறையில் நான் சொன்னேன் அப்படி இல்லைங்க.
15-16க்கு மேலேயே காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எடுக்க முடியும்னு மருத்துவமும் விஞ்ஞானமும் கிளியரா சொல்லுது. இல்ல அது எடுக்கலாம். ஆனா ஸ்கூல் முடிச்ச உடனே ஒரு நீட் எக்ஸாம் எழுதுறதுக்கும் 4-5 முறை அதை பயிற்சி எடுத்து எழுதும் போது ரிப்பீட்டர்ங்கிற போது அதனுடைய அந்த எக்ஸாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்டில் பண்றது வித்தியாசம் இருக்கு. அதை தவிர இன்னொரு क्वेश्चंस எல்லாம் வேற क्वेश्चंस தான். ஒரே சேம் क्वेश्चन வராது. இல்ல நீங்க எப்படி அதை டேக்கிள் பண்றதுங்கற அந்த ஃப்ரெஷ்னஸ் அதுதானே மிக முக்கியம். அதை தவிர இன்னொன்னு இப்போ உள்ள பொருளாதார சூழல்ல ஒரு நடுத்தர குடும்பத்திலேருந்து ஒரு குழந்தை வருதுன்னு வைங்க, நான் 4 தடவை ரிப்பீட்டர் எழுதுவேன்பா அப்படின்னு சொன்னா அது வரைக்கும் அந்த பொருளாதார சுமையை தாங்கக்கூடிய அளவுக்கு அவங்க பெற்றோர்கள் இருப்பாங்களா? அதுக்கு மேல 3 கோடி கொடுத்து ஒரு பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் சேர்த்து விட்டுலாமா? அந்த 3 கோடி கொடுக்க முடியும்னா இது 4 வருஷம் இல்லைங்க, 40 வருஷம் படிச்சு எழுதலாமே. நீட்ல பாஸ் ஃபெயில் கிடையாது. அவங்க வந்து இப்ப நீ 100 மார்க் வாங்கியிருக்கேன்னா 100 மார்க் வாங்கியிருக்கேன்னு ஒரு சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. கோடீஸ்வரர்களோட குழந்தை என்ன பண்ணுது, அந்த சர்டிபிகேட் எடுத்துட்டு போய் ஒரு பிரைவேட் காலேஜ்ல எத்தனையோ கோடிகளை கொடுத்து அவங்க சேர்ந்துடுறாங்க. இதைத்தான் கடந்த ஆண்டு அந்த மாணவர் கேட்டார். ஜெகதீஸ்வரன் இறந்து போனான், அவனுக்கு மார்க் இருக்கு ஆனா கொடுப்பதற்கான பொருளாதார சூழல் இல்ல. என்கிட்ட மார்க் இல்லைனாலும் என்னிடம் பொருளாதார சூழல் சிறப்பாக இருந்ததால் நான் போய் மருத்துவர் ஆகிறேன் அந்த பையன் சொன்னானா இல்லையா? அந்த பையனோட ஸ்பீச் நான் கேட்டேன் மேடம். அவன் நிஜமாவே ஒரு நண்பனா இருந்தா எனக்கு மெடிக்கல் இன்ட்ரெஸ்ட் சொன்ன ஒரு மனிதன் அவங்க அப்பா கிட்ட போய் இவன் தான் டாக்டர் ஆகணும்னு விரும்புறான், அவனுக்கு கொடுங்கன்னு சொல்லிருக்கலாம். அவன் இவனுக்கு மட்டும் சேர்த்துப்பானா? அவன் இறந்துட்டு அப்புறம் அவன் தான் படிச்சிருக்கணும், நான் தான் படிக்கணும் எல்லாம் கொடுப்பாங்க. டாக்டர் வேணா கொடுக்கலாம், நீங்க 100 குழந்தைகளுக்கு அள்ளி கொடுக்குறீங்க. நாங்க வந்து 100 பேருக்கு அறக்கட்டளை எனக்கு பண்றோம் மேடம். கோடி எல்லாம் இல்ல, பட் நாங்க பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். இல்ல இந்த மாதிரி ஃப்ரெண்ட் அப்படி படிக்க வேண்டாம்பா, நீ மரணத்தை வந்து யூஸ் பண்றது வந்து ஒரு சாக்குங்க. எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு மரணம் யூஸ் பண்ண கூடாது. IIT, JEEE, IIM எல்லாமே இருக்கு. அப்ப எல்லாத்தையுமே நான் ஸ்கிராப் பண்ணணும். அப்படி இருந்தும் முதல் டாப் 10ல வந்து போன முறை 6-7 பேர் தமிழ்நாட்டுல இருந்து வந்திருக்காங்க. அதாவது நம்ம பசங்களுக்கு, அதாவது நம்ம பசங்க எந்த வகையிலும் கம்மி இல்ல. அதை செய்து கொண்டிருக்கிறது. நீட்டுக்காக இலவச பயிற்சி வகுப்புகளை நம்முடைய சுகாதார அப்படி பண்ணிருக்கட்டுமே. ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம். நம்ம திரு ரமேஷ், இப்போ இந்த நீட் தேர்வுல குளறுபடி அப்படின்னு சொல்லும் பொழுது முக்கியமாக வந்து பீகார்லையும் ராஜஸ்தானில் நடந்த குளறுபடியை முன் வச்சாங்க உங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒருபடி மேலே போய் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அந்த ஆன்சர் சீட் அதுக்கெல்லாம் வந்து பல்வேறு பணப்புழக்கங்கள் புழங்கப்பட்டது அப்படின்னு. ஸோ அதனால வந்து நீட் தேர்வு மீது ஒரு நம்பகத்தன்மை வந்துருச்சு குளறுபடினால அப்படின்னு சொன்னீங்க. என்னன்னா குளறுபடிகளால நம்பிக்கை வந்து இழந்திருக்கு அப்படின்றத வந்து தலைவர் ஒரு காரணமாக சொல்லியிருந்தாரு. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா இப்ப சமீபத்தில் நடந்த நீட் தேர்வுல கூட 720க்கு 720 மதிப்பெண் எடுத்தவர்கள் ஏறத்தாழ 67 பேர் வந்து எடுத்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு செய்தியை நம்ம பார்த்தோம். அதுக்கு முந்தைய தேர்தல்கள் வந்து ரொம்ப சொற்ப எண்ணிக்கையில வந்து 720க்கு 720 எடுத்தவர்கள் இந்த முறை 67 பேர் எடுத்திருக்கிறாங்க அப்படின்ற விஷயங்கள் வந்து கேள்விக்குள்ளாகும் போது அப்ப வந்து நீட் ஆதரவு தரக்கூடிய தரப்புல இருந்து என்ன வந்துச்சுன்னா, நம்மளுடைய இந்த நீட் எக்ஸாம் உடைய பேட்டர்னை வந்து சில கோச்சிங் சென்டர்ஸ்க்கு எல்லாம் கிராக் பண்ணதுனால இவ்வளவு ஈஸியா வந்து 67 பேர் வந்து இந்த தடவை இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க அப்படின்றத சொல்லிடுறாங்க அவங்க ஆதரவு சைட்ல. நான் என்ன கேள்வி கேட்கிறேன் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு தரமான மருத்துவ மாணவரை தேர்ந்தெடுத்து அவரை வந்து மருத்துவராக ஆக்கணும், ஒரு தரமான மருத்துவரை உருவாக்கணும். இந்தியாவிலேயே மிக கடினமான தேர்வாக இந்த நீட் தேர்வு இருக்கும். அதன் மூலம் நாங்க ரொம்ப தரமான மாணவர்களை தான் மருத்துவ படிப்பு படிக்க அலோவ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒரு தேர்வு கொண்டு வரீங்க. அப்படி இருக்கும்போது ஒரு 2-3 ஆண்டுகள்ல ஒரு கோச்சிங் சென்டர் உங்களுடைய பேட்டர்னை வந்து கிராக் செய்து அதன் மூலியமாக இப்போது 67 பேர் 720 எடுக்கிறாங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு தரம் வாய்ந்த ஒரு தேர்வாக இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இன்னொன்று பாத்தீங்கன்னா, மதிப்பெண்கள்லயுமே வந்து சில குறைபாடுகள் இருக்கிறதாக சொல்றாங்க. என்னன்னா, ஒரு கேள்விக்கு 4 மதிப்பெண்களும் தவறாக வந்து விடையளித்தால் அதற்கு நெகட்டிவ் மார்க் 1 மார்க் போகும் அப்படின்ற விஷயங்களும் இருக்கு. அப்படி இருக்கும்போது சிலருக்கு 718, 19 என்று அந்த மதிப்பு கூட்டுத்தொகை வராத எண்ணிக்கையிலான மதிப்பெண்களை வந்து கொடுத்திருக்கிறதாகவும் குளறுபடிகள் வந்து எழுந்திருக்கு. இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்ற ஒரு நிலை இருக்கு. சோ அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா 1500க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு வந்து கிரேஸ் மார்க் வழங்கப்பட்டதாக கூறுறாங்க. சோ அது எப்படி வழங்கினாங்க, எதற்காக வழங்கினாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் தெளிவுபடுத்தாம ஒரு காலதாமதம் ஆகிவிட்டது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக கிரேஸ் மார்க் கொடுத்தோம் அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்றாங்க. இப்ப இதன் மூலமாக மாணவர்களுடைய மனதுல என்ன விதமான தாக்கம் ஏற்படும்னா, நீங்க இன்னைக்கு வந்து ஒரு கோச்சிங் சென்டர்ல படிக்கிற மாணவனை விட்டுருங்க, ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிற மாணவர்களை கூட நீங்க விட்டுருங்க. ஏன்னா பிரைவேட் ஸ்கூல்ல எல்லாம் இன்னைக்கு 6வது வகுப்புல இருந்தே பாத்தீங்கன்னா நீட்டுக்கும் JEEக்கும் மற்ற தேர்வுகளுக்கும் வந்து கோச்சிங் வந்து அவங்க கொடுக்குறாங்க. அதற்கான பணத்தை பெற்றுக்கொண்டு பிரைவேட்
பிரைவேட் ஸ்கூல்கள் அதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கிராமப்புறத்துல ஒரு அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்கள், ரொம்ப வசதி வாய்ப்பற்ற முதல் தலைமுறை கல்வி கற்கக்கூடிய மாணவர்கள், முதல் தலைமுறை டிகிரி படிக்கக்கூடிய மாணவர்கள், கஷ்டப்பட்டு படிக்கிறவங்க இருக்கிறாங்க அரசு பள்ளியில. அந்த மாதிரி மாணவர்கள் அந்த நீட் மூலமா சீக்கிரமா உள்ள போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி மாணவர்கள் தான் நீட் மூலமா கோடிகள்ல புரளாம என்ன லட்சங்களோ அத ஃபீஸா கட்டிட்டு உள்ள போறாங்க. கஷ்டப்பட்டு சாதித்த மாணவர்களை பற்றி நாம் இங்க பேசிக் கொண்டிருக்கிறோம். அவர்களை நினைக்கும் போது நமக்கு பெருமைதான். ஆனா எத்தனை மாணவர்கள் வந்து, எத்தனை நூற்றுக்கணக்கான மாணவர்கள் வந்து இந்த வாய்ப்பை எப்படி எடுக்கிறாங்கன்றதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குல்ல. அதே போல தேர்வு சரியான முறையில போகுது அப்படின்னு சொல்ல முடியாது. எத்தனை மாணவர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகே ரமேஷ், நீங்க இந்த நீட் தேர்வுல நீங்க குளறுபடி சொன்னீங்க பாத்தீங்களா? நான் உங்களுடைய இந்த கல்வி திருவிழாவில் ஒரு குளறுபடி நடந்திருக்கு நான் சொன்னேன். இது என்ன அப்படின்னா, நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீலகிரி மாவட்டத்தினுடைய உங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய குன்னூர் நகர்மன்ற மகளிர் அணி தலைவி, அவங்க பேர் வந்து செல்வி நந்தினி. அவங்க வந்து ஊட்டியில் ஆர்ட்ஸ் காலேஜில் 3வது ஆண்டு பயின்று வராங்க. அவங்களுக்கு 12வது வகுப்புல மாநிலத்தில் அந்த மாவட்டத்தில் முதலிடம் வந்திருக்குன்னு சொல்லி நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஆனால் நீலகிரி மாவட்டத்தில் அசன்னா நாகராஜ் 489 மார்க் எடுத்திருக்கிறாரு. ரோஹித் ஆர் 485 மார்க் எடுத்திருக்கிறாரு. அடுத்து கார்முகில் 484 மார்க் +2ல ஃப்ரெஷராக முடிச்சு எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்காம நகர்மன்ற மகளிர் அணி தலைவிக்கு நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க. பேரு செல்வி நந்தினி. இப்போ இதில் குளறுபடி இருக்கு. இதனால வந்து அடுத்த வருஷம் உங்களுடைய அந்த கல்வி திருவிழாவை நம்ம ஸ்டாப் பண்ணிடலாமா? இல்ல குளறுபடியை நீங்கள் சொன்ன இந்த விஷயத்தை வந்து நிச்சயமாக தலைமைக்கு எடுத்து செல்லப்படும். உண்மையிலேயே அதுல குளறுபடி இருந்தா அதற்கேற்ற மாதிரியான விஷயங்கள் மாவட்ட வாரியாக மதிப்பெண் எடுத்தவர்களை வந்து நம்ம இந்த தடவை நம்ம எப்படி தொகுதி வாரியாக தான் அழைச்சிக்கிட்டு இருக்கோம். அதையும் நான் இந்த இடத்துல குறிப்பிட விரும்புறேன். தொகுதி வாரியாக அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களை வந்து நம்ம நீங்கள் சொன்னபடி அப்படி ஏதேனும் குளறுபடிகள் இருந்தது என்றால் இல்ல ரமேஷ், நடந்திருக்கு. அவங்க வந்து விஜய் சாரோட போட்டோ எடுத்திருக்காங்க. சரிங்களா? அங்க விஜய் சாரோட போட்டோ எடுத்திருக்காங்க. அதெல்லாம் சொல்றேன் நானு. இந்த விஷயம் தலைமைக்கு எடுத்து சென்று இது உண்மையிலேயே அவர் நடந்திருந்தால் அதற்கான நடவடிக்கை நிச்சயமாக மேற்கொள்ளப்படும். எந்த இடத்திலையுமே தமிழக வெற்றி கழகம் வந்து தவறு செய்ததை காப்பாற்றியோ இல்ல இது போன்ற விஷயங்களையோ வந்து எப்பவுமே என்கரேஜ் பண்ணது கிடையாது. நடந்திருக்கு. இன்னொரு விமர்சனம் உங்க மேல வைக்கப்படுது. உங்க தலைவர் மேல இன்னொரு விமர்சனம் வைக்கப்படுது. வாங்கின ரோல்ஸ் ராய்ஸ்க்கு தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் போடாம பாண்டிச்சேரி ரெஜிஸ்ட்ரேஷன் போட்டு அதுக்கு டாக்ஸ் கட்ட முடியாம இங்க வந்து ஜட்ஜி வந்து கொட்டுனதுக்கு அப்புறமேட்டு தான் அதை வந்து கட்டினாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை அதற்கான அத்தனை விஷயங்களுமே வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்ல தலைவர் அவர்கள் வந்து தாக்கல் செய்து அந்த விஷயங்கள்லாம் முடிந்து விட்டது. அதற்கான விஷயங்கள்லாம் கோர்ட்லயே பேசி முடிச்சிட்டாங்க. நம்ம இப்ப விவாதத்தை வந்து இதன் மூலமா திசை திருப்ப வேண்டிய அவசியம் திசை திருப்பல குளறுபடி அப்படின்னு ஒரு விரல் நீட்டும் போது 3 விரல் நம்மள நோக்கி இருக்கு. அந்த 3 விரல்ல தான் நான் வைக்கிறேன் நான். எல்லாமே உண்மையிலேயே அந்த மாதிரி தவறு நடைபெற்றிருந்தால் தலைமையிடம் கூறி தலைமை அதற்கான நடவடிக்கை எடுக்கும் அப்படின்றத நான் இந்த இடத்துல நான் தெளிவுபடுத்துறேன், உறுதிப்படுத்துறேன். அதேதான் என்டிஏ தவறு நடந்தால் தலைமையில் கிட்ட சொல்லி அந்த என்டிஏ மட்டும் தூக்கிட்டு விவாதத்துக்காக சொல்லல, சமுதாயத்துக்கு தான் சொல்றேன். நீங்க எப்படி அந்த தப்பை நீங்க சரிப்படுத்துறீங்களோ நீங்க பேசுறீங்க. அதே போல தம்பி, அதே போல எப்படி நீங்க சரிப்படுத்துறீங்களோ அதே போல இந்த என்டிஏ எடுக்காம வேற ஒரு சரியான ஏஜென்சி எடுத்து டிரான்ஸ்பேரண்டா அந்த நீட்டை கண்டக்ட் பண்ணணும்னு என்ன போல சமூக ஆர்வலர்கள் சொல்றோம். அவ்வளவுதான். ஒரு அமைப்போ ஒரு கட்சியோ நடத்தக்கூடிய விஷயத்திற்கும் ஒரு அரசாங்கம் செய்யக்கூடிய விஷயத்தையும் நீங்க கம்பேர் பண்ணி பேசுறதே நான் ஒரு அபத்தமா பாக்குறேன். இதையேதான் பண மதிப்பு பேசினார்கள். நடவடிக்கை எடுக்கும் பொழுது ஒட்டுமொத்த பேரும் பேசினார்கள். ஆனா அந்த விஷயம் வந்து மக்களை பாதிக்கும் என்று தலைவர் அவர்கள் அன்றைக்கு கூறினார். அது உண்மை உள்ளபடியே மக்களை பாதிக்கத்தான் செய்தது. நீங்க ஒரு அரசாங்கம் முன்னெடுக்கக்கூடிய நடவடிக்கைகளையும் ஒரு அமைப்போ ஒரு இயக்கமோ ஒரு கட்சியோ ஒரு தனி மனிதர்களோ எடுக்கக்கூடிய விஷயத்தை நீங்க உதாரணமா சொல்லும்போதுதான் என்டிஏ தப்புன்னு நானே அடிச்சு சொல்றேன். நான் ஒரு பாஜக ஆர்வலர், சமூக ஆர்வலர். மேடம் சொன்னதெல்லாம் கரெக்ட், நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட். என்டிஏ பண்ணதெல்லாம் தப்பு. அது சும்மா நான் விவாதத்துக்காக அவங்க பண்ணது கரெக்ட்னு சொல்லல. என்டிஏ அடிச்சு தூக்குங்கடான்னு சொல்றேன். நீட்டை சரியா கண்டக்ட் பண்ணுங்கடான்னு சொல்றேன். சமூக நீதியை கொண்டு வாங்கடான்னு சொல்றேன். 7.5% எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் கொண்டு வாங்கடான்னு சொல்றேன். அப்ப இந்த கிராமத்துல எவனுக்கு கிடைக்கல நீங்க கஷ்டப்படுறீங்களோ அவனை மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்து உட்கார வைப்பேன்.
இதுதான். ஓகே, நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். திரு அரவிந்த் கிருஷ்ணா, உங்களுடைய நிறைவான கருத்து. சார் அதுதான் இப்போ இவங்களோட வியூஸ் இவங்க சொல்லிட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா என்டிஏ சீஃப் ஆல்ரெடி அவரை பதவி நீக்க செஞ்சுட்டாங்க. இப்போ கேஸ் வந்து சிபிஐ கிட்ட போயிருக்கு. சோ இதோட இது வந்து 8ஆம் தேதி வருது. சோ அரசாங்கம் அவங்களோட ஸ்டெப் எடுத்துட்டு தான் இருக்காங்க. சோ இது சார் சொன்ன மாதிரி என்டிஏ வந்து தூக்குங்க, அதுக்குண்டான மெக்கானிசத்தை பாருங்க. அதுக்காக நீங்க நீட்டே எடுக்கணும்னு சொல்றது வந்து மிகப்பெரிய தவறு அப்படிங்கிறது என்னோட கருத்து. நீங்க வந்து ஒரு பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க, அது வந்து நிறைய பேருக்கு ஏத்துக்க முடியாதுதான். ஆனா இது வந்து ஒரு ஜனநாயக நாடு, மக்களுக்கு நல்லது செய்யணும்னு ஒரு பாலிசியை கவர்மெண்ட் முன் வைக்கும் போது அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது 140-150 கோடி இருக்கிற மக்கள் தொகை இருக்கிற நாட்டுல இது வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஆனா இட் வில் டேக் சம் டைம். இதுல நிறைய பிரச்சனைகள், குரல்கள், நிறைய ப்ராப்ளம் வரும். இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா சால்வ் பண்ணி ரிஃபைன் பண்ணும் போதுதான் ஆஃப்டர் இதை ஒரு லாங் டர்ம் விஷனா தான் பார்க்கணும். தவிர இன்னைக்கு பாலிசி போட்டு நாளைக்கே 100% எல்லாத்துலயுமே ரிசல்ட் வரும்னு சொல்ல முடியாது. லாங் டர்ம் விஷன். ஒரு 25 இயர்ஸ் கழிச்சு இந்தியாவை நீங்க பாருங்க, அன்னைக்கு தரமான டாக்டர்ஸ் இந்தியால இருப்பாங்க. வேர்ல்டு ஃபுல்லா நம்ம இப்போ தரமான டாக்டர்ஸ் இல்லையா? இப்ப நம்ம கிட்ட உட்கார்ந்திருக்காங்க, கண்முன்னே ஒரு உதாரணம் உட்கார்ந்திருக்காங்க. தரமான டாக்டர்ஸே இருப்பாங்க. நீங்க வந்து இப்ப பாத்தீங்கன்னா இந்த காம்பிடன்ஸை ஃபேஸ் பண்ற அளவுக்கு நம்ம டாக்டர்ஸ் இருக்காங்களாங்கிறது சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. இந்திய நாட்டுல போதுமான டாக்டர்ஸ் இருக்காங்களான்னு சார்ட்டே கேளுங்க, சார் சொல்லட்டும். இல்ல இப்போ என்ன அப்படின்னா சமீபத்துல சார் அரவிந்த் சார் ஒரு நிமிஷம். சமீபத்துல நம்மளுடைய அரங்கத்திற்கு வந்த ஒரு மருத்துவர் சொல்லிட்டு போன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அது ஓப்பனா சொல்றேன். நீட்டுக்கு முன்னாடி அவங்க வந்து கெமிஸ்ட்ரியில் லேபில் வந்து மிக்ஸ் பண்ணணும், அது என்னன்றதை பக்காவாக தெரியும். ஆனால் இப்போ வரக்கூடிய மாணவர்கள் இந்த நீட் எழுதிட்டு வரவங்களுக்கு கெமிஸ்ட்ரினா என்னன்னு தெரியல, லேபுனா என்னன்னு தெரியல, H2O N2O அப்படின்னா என்னன்னே தெரியல. ஆனால் கேட்டால் நான் நீட்டு முடிச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு நம்ம வீட்டுக்கு தேவையில்லாத இடத்த, வீட்டுக்கு தேவையில்லாத பொருளை ஒரு இடத்துல கொட்டி வைப்போமே, அந்த இதை சொல்லிட்டு போனார். சார் நீங்களும் நானும் இப்ப போய் நீட் எழுத முடியாது. ஆனா ஏஜ் லிமிட் கிடையாது நீட்டுக்கு. நீங்களும் நானும் நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சார், நான் நீட் எழுதணும்னு சொல்லிட்டு ஒரு 2 வருஷமா முயற்சி பண்ணினேன். ஒரே ஒரு விஷயம் தான், NIOSல போய் நான் வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி படிச்சு எக்ஸாம் எழுதி நான் நீட் அப்ளை பண்ணலாம்னு சொல்லி எல்லா இதுவும் பண்ணேன். லேப் இல்லாம என்னால எக்ஸாம் எழுத முடியாதுன்னு ஒரு சட்டத்தை அமெண்ட்மெண்ட் பண்ணிருக்கு அரசாங்கம். யாராலையுமே லேப் இல்லாம அந்த எக்ஸாம் எழுத முடியாதுங்க. அது வந்து அமெண்ட்மெண்ட்ல இருக்கு. வேணும்னா அடுத்த நிகழ்ச்சியில உங்களுக்கு அந்த அமெண்ட்மெண்ட் காப்பியை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். இல்ல நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்றேன் சார். ஓகே சார், நன்றி. மேடம் உங்களுடைய நிறைவு. லேப் இல்லாம பண்ண முடியாது சார். ஓகே. இதுல மிக முக்கியமான இன்னொரு பிரச்சனை என்னன்னா, வெளி மாநிலத்து மாணவர்கள் நம்ம தமிழ்நாட்டுக்கு வர்றாங்கன்னு வைங்க. தமிழ்நாட்டு மாணவர்களே இருந்தா அவங்க கிராமத்துல போய் நீங்க 2 வருஷம் பணிபுரியணுங்கிற ஒரு பாண்டிங் இருக்கு அரசோட. ஆனா இந்த வெளி மாநிலத்து மாணவர்கள் வரும்போது 5 வருஷம் படிச்சு முடிச்சு அவங்க சொந்த ஊருக்கு தானே போகணும்னு நினைப்பாங்க. அப்ப நம்முடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நம்முடைய பேராசிரியர்களின் ஞானம், இங்க இருக்கிற மக்களோட ஒத்துழைப்பு எல்லாத்தையும் வச்சு அவர்கள் குவாலிஃபை ஆயிட்டு எல்லாம் உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் கொடுத்து தமிழ்நாட்டு அரசு ஒரு மருத்துவரை உருவாக்குகிறது. ஆனா அவங்கள்ட்ட இருந்து என்ன இன் ரிட்டர்ன் வருது தமிழ்நாட்டு அரசுக்கு? ஒண்ணுமே இல்ல. அப்புறம் கிராமப்புறங்கள் இதனால் ஒதுக்கப்படுவாங்க, அந்த நிலையும் வருதா இல்லையா? 2 வருஷம் அங்க போய் பணிபுரியணுங்கிற அந்த நிலை இல்லாம போய் அவங்க சொந்த ஊருக்கு கிளம்பி போயிடுறாங்க. அது தவிர இங்க உள்ள அந்த கிராமத்துல இருக்கிற எளியவர்களுக்கான மொழி பிரச்சனை அது ஒண்ணு இருக்கு. ஆர்வத்துல இங்க நான் தமிழ்நாட்டுக்கு வர்றேன், இங்கதான் பணிபுரியணும்னு வர்றது வேற. ஆனா இப்படியாக நீட் என்கின்ற தேர்வின் மூலமாக தமிழ்நாட்டில் அட்மிஷன் கிடைச்சு இங்க வர்ற மாணவர்கள் திரும்ப இங்க சர்வ் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. சோ இது ஒரு மிகப்பெரிய இழப்பு தமிழ்நாட்டுக்கு. அப்புறம் கல்வியாளர் சொல்றாரு, எனக்கு அவர் தான் ரொம்ப ஆச்சரியமான ஒருத்தரா இருக்காரு. ஒரு கல்வியாளர் எப்படிப்பட்ட தவறான தகவல்களை சமூகத்துக்கு கொடுத்து கொண்டிருக்கிறாருங்கிறத பார்க்கும்போது வேதனையா இருக்கு. இன்னொரு 25 வருஷம் கழிச்சு பாருங்க, சிறந்த மருத்துவர்கள் உருவாயிருப்பாங்கன்னு அப்படி சொல்றாரு. தமிழ்நாடு தான் மெடிக்கல் கேபிட்டல்பா. நீட் எக்ஸாம் வர்றதுக்கு முன்னாடியே தமிழ்நாடு தான் மெடிக்கல் கேபிட்டல். நம்முடைய திமுக கழகம் தான் இப்படிப்பட்ட ஒரு மருத்துவ கட்டமைப்பை உருவாக்கியது. ஒன்றியத்தில், ஊராட்சியில், அப்படி எல்லா இடங்களிலும் ஒரு மருத்துவ அரசு அனுமதிக்காம எப்படி மாநில அரசு ஒரு மருத்துவக் கல்லூரி ஓபன் பண்ணிரும்? இல்ல இப்பதானே இந்த மாதிரியான பிரச்சனைகள் காலம் காலமாக நாம் உருவாக்கி தானே வச்சிருக்கோம். இந்த மாதிரி மருத்துவமனைகளை, மருத்துவ கட்டமைப்பை, மையங்களை, அப்புறம் சுகாதார மையங்களை எத்தனை இருக்கு. அப்புறம் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு மருத்துவ கல்லூரி, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு பொது மருத்துவமனை என்கின்ற மிகப்பெரிய கட்டமைப்பு
கட்டமைப்பு உருவாக்கப்பட்டது தமிழகம். உருவாக்கப்பட்டது ஓகே, இன்றைய விஜய் அவர்கள் இந்த தமிழகத்தில் நிறைவேற்ற சட்டமன்ற தீர்மானத்தை வரவேற்றிருக்கிறார். அதை பற்றி உங்களுக்கு நிறைய வணக்கம். நிச்சயமா இந்த தீர்மானத்தின் மூலமாக 3வது முறையாக நம்முடைய மாநில முதல்வர் இதை உருவாக்கி இருக்கிறார். அப்ப 2 முறை ஏற்கனவே அனுப்பிய அந்த மசோதாக்களை ஒன்றிய அரசு கிடப்பில போட்டிருக்கு. அப்படின்னா மாநிலங்களுக்கான என்ன மரியாதையை ஒன்றிய அரசு கொடுக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதா இல்லையா? அது தவிர தனி தீர்மானமாக நம்முடைய முதல்வர் இதை உருவாக்கி இருக்கிறார் என்றால் மாநில சுயாட்சி, எங்களுடைய மண்ணின் தேவை என்ன என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும், அதற்கு நீ மரியாதை கொடு என்பதாக அது ஒரு செய்தி இருக்கு. அதை தவிர அன்னைக்கு இன்னொரு டிபேட்ல பேசும்போது நீங்க அனுப்பின 50 லட்சம் கையெழுத்த குப்பை கூடைக்கு போயிடுச்சு, குப்பையில தூக்கி போட்டாங்க அப்படின்னு பிஜேபி அன்பர் சொன்னாரு. அப்படின்னா நீங்க குப்பைக்கு அனுப்பினது வெறும் கையெழுத்து இல்லை, தமிழ்நாட்டு 50 லட்சம் மக்களின் உணர்வுகள், 50 லட்சம் குடும்பங்களின் உணர்வுகள், அவர்களுடைய கனவுகள், அதை எல்லாத்தையும் நொறுக்கி போட்டுட்டு நாங்க குப்பையில தூக்கி போட்டோங்கிறத பிஜேபி பெருமையா சொல்லுதா? அப்படியான அரசு நமக்கு தேவையா? அப்படியான ஒரு பிரதமர் நமக்கு தேவையா? அப்புறம் நேத்து நாடாளுமன்றத்துல பிரதமர் சொல்றாரு, இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம், சட்ட திட்டங்களை உருவாக்கி விட்டோம். இவங்க தான் 133 நாள் கழிச்சு இந்த சட்ட திட்டங்களை அன்னைக்கு மசோதாவா உருவாக்கி இருக்காங்க. பிப்ரவரியில மக்களவையில ஒரு இதுக்கான தடுப்பு சட்டங்களை எல்லாம் உருவாக்கினாங்க. ஆனா அதை அப்ப நிறைவேற்றவே இல்லாம 133 நாள் கழிச்சு இப்ப நிறைவேற்றி வச்சிருக்காங்க. ஏன்னா இத்தனை மரணங்கள் நிகழ்ந்த பின்பு, நீட் ஜேஇ எக்ஸாம் எல்லாம் நடத்தின பின்பு அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்றால் இதில் ஒன்றிய அரசின் கூட்டு சூழ்ச்சி இருக்கிறது. பிரதமருக்கும் தெரிந்திருக்கிறது இந்த மாதிரி சூழ்ச்சி நடக்கிறது என்று. அவருடைய ஒப்புதலில் தான் இத்தனை மரணங்களை நீட் என்டிஏ நடத்தி கொண்டிருக்கிறது நீட் மூலமாக என்பதை நாம் சொல்கிறோம். அதற்கு எப்போதுமே தமிழ்நாடு அரசு, நம்முடைய திமுக கழகம், நம்முடைய மாண்புமிகு முதல்வர் மக்கள் பிரச்சனைக்கு முன்னோடியாக இருப்பார். இதிலும் முன்னோடியாக இருக்கிறார். ஒற்றை குரலாக இருந்தது தமிழ்நாட்டின் குரல், இப்போது இந்தியாவின் குரலாக எதிரொலிக்க துவங்கி இருக்கிறது. உங்களுடைய வந்து ஒரு டிபிக்கல் திமுக ஸ்போக்ஸ் பர்சன் ஸ்டாண்ட், அவங்களுடைய தர்மம், அதை நான் பாராட்டுறேன் மேடம். ஆனா குறிப்பிட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன போல மத்திய அரசு வந்து கடந்த 40 வருஷம் தமிழ்நாடுக்கு வந்து ஆதரவு கொடுத்ததுனால தான் இவ்வளவு மெடிக்கல் காலேஜஸ் வந்து நாங்களாம் அந்த படிச்சு ஒரு மெடிக்கல் ஹப் வந்துச்சு. நம்பர் 1. நம்பர் 2, எந்த இவங்களுடைய எப்பவுமே திமுகவுடைய மேக்சிமம் கூட்டணி கட்சியாகிற காங்கிரஸ், இப்போ கூட காங்கிரஸ் அவங்க கொண்டு வந்தது தான் நீட்டு. இல்ல அதுல பயாப்ஸ் இருந்துச்சு. இல்ல அதுல நிறைய அட்ஜஸ்ட்மென்ட்ஸ்ல இருந்துச்சு. காங்கிரஸ் கொண்டு வந்தது டிராஃப்ட் மசோதா. யார் விருப்பப்படுறீங்களோ அந்த வேர்ட் மாநிலம் வேணுமா அவங்க ஏத்துக்கலாம். brought in by NEET and represented by நளினி சிதம்பரம், who's head of the Congress. அவங்க தான் நளினி சிதம்பரம், திருமதி நளினி சிதம்பரம் தான் எப்ப பண்ணி சண்டை போடுது இருந்தது டாக்டர். இவ்வளவு ரிலாக்சேஷன் இருந்தது. அதான் நான் என்ன சொல்றேன் மேடம், நம்ம சமூகத்துக்கு எது நல்லதுன்னு பார்ப்போம். I would think of a middle of the road policy. ஓகே, ஏன்னா இந்த பக்கம் அந்த பக்கம் இல்லாம மக்களுக்கு என்ன, மாணவர்களுக்கு என்ன, மருத்துவர்களுக்கு என்ன, நீட்டை ஹோல்ட் பண்ணி என்டிஏ தூக்கி அதுல அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்து நீட் பார்லிமெண்ட்டுக்கே நம்ம வந்து அரசியல் சாசனத்துக்கே ஒரு திருத்தம் கொண்டு வந்து அவ்வளோ ஜாலியாக சொல்லிட்டாரு நடிகர் விஜய். திருத்தம் கொண்டு வந்து டப்புன்னு லிஸ்ட்டில் மாற்றுங்கன்னு. இட்ஸ் நாட் ஸோ ஈஸி. அதுக்கு பதிலாக இருக்கிற நீட்டுக்கே ஒரு ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி மாதிரி வச்சு இதுக்கு திருத்தங்கள் கொண்டு வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனை கொண்டு வந்து என்னெல்லாம் இன்னைக்கு வந்து விமர்சிக்கப்பட்டதோ அத்தனையும் அதில் கொண்டு வந்து இந்த நீட்டை இன் பெட்டர் ஃபார்ம் கொண்டு வரணும். அந்த கல்வியாளர் சொந்தம் நம்ம நினைச்சேன். ஐ லைக் இட். வேற ஒர்க் இன் ப்ரோக்ரஸ். ஒரு வாட்டி எல்லாம் அப்படி பர்ஃபெக்டாக இருக்காது. பல தரப்புகளில் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பார்க்கணும். அப்படி நினச்சி பார்த்தா எனக்கு தெரியும், இந்த மெடிக்கல் காலேஜ் சொன்னல, இந்த +2 மார்க் பேஸ் பண்ணி இவ்வளவு காசு கொடுத்துரு நீட்டு அப்படியே அந்த லிஸ்ட் மாதிரி கொடுத்துருவாங்க. அவங்களே ஆன்சர் கொஸ்டின் மார்க் கொடுத்துருவாங்க, ஆன்சர் கொடுத்துருவாங்க. பசங்க அன்னைக்கு போய் அதை மட்டும் எங்கே டிக் பண்ணணும் உடனே சீட்டு கிடச்சிடும். ஆனால் அஃபிஷியலி பார்த்தா அது வந்து ஒரு எக்ஸாம் எழுதி எடுத்து போச்சு. நமக்கு எல்லாருக்கும் அந்த கோல்மால் நமக்கு தெரியும், அப்படி நடந்துச்சு தெரியும். சரி நடந்துச்சு, பைகான்ஸ் பி பைகான்ஸ். இனிமேல ஒரு புதிய எதிர்காலத்தை உருவாக்குவோம். எல்லாரும் சேர்ந்து என்ன நம்ம பசங்களுக்கு சரியான பார்த்து அப்படி பண்ணுவோங்கிறது தான் என்னுடைய ஆனா அப்படி ஒரு காலம் உருவாகுமாங்கிறத கேள்வி பிரதமர். ஏன்னா இன்னைக்கு அதை பத்தி விவாதிக்கணும்னு ராகுல் காந்தி அவர்கள் கடிதம் கொடுக்கிறாரு. ஆனா ஒரு நாளுக்கு முன்னாடியே லீவ் விட்டாங்க பார்லிமெண்ட்டுக்கு. அப்படின்னா மோடி அவர்கள் அஞ்சுகிறார் நீட்டை பற்றி பேசுவதற்குங்கிறது. இல்ல மேடம், நிச்சயமா வந்து பேசுவார், நம்ம பார்ப்போம். ஓகே, தேங்க் யூ. திரு ரமேஷ், உங்களுடைய கருத்தும் நிகழ்ச்சி நிறைவான கருத்தும். இந்த நீட் தேர்வில் இருக்கக்கூடிய குளறுபடிகள், இந்த மாணவர்களின் இறப்புகள், இந்த மாணவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் கூட இந்த நீட் தேர்வு அப்படின்றத வந்து தெளிவாக இந்த மாநில உரிமையை பறிக்கக்கூடியது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் அது பொதுப்பட்டியலில் இருந்து மாநில பட்டியலுக்கு வரணும் அப்படின்றத தலைவர் அவர்கள் எடுத்து சொல்லியிருக்காரு. இந்த இடத்துல நான் தெளிவுபடுத்த விரும்புறேன். ஏன்னா
திரும்ப திரும்ப அவன் தெளிவுபடுத்து அதுதான். ஏன்னா ஸ்டேட் போர்ட் சிலபஸ்ல படிச்ச ஒரு பையனை கொண்டு போயிட்டு நீங்க என்சிஆர்டி பேஸ்டான ஒரு தேர்வுகள் எழுத வைக்கும்போது அவன் மிகப்பெரிய பிரச்சனைகளையும் மன அழுத்தத்தையும் சந்திக்க நேரிடுகிறது. இது எப்படின்னா தண்ணீரை நீச்சல் அடிக்கக்கூடிய ஒரு மீனை வந்து கொண்டு போய் தரையில போட்டு நீச்சல் அடின்னு சொல்ற கதையா தான் இருக்கும். சோ இந்த மாதிரியான விஷயங்கள்னாலதான் மாநில உரிமைகள் பறிபோகக்கூடாது. அந்த மாநில சிலபஸ்ல படிச்ச மாணவர்கள் இப்பதான் முதல் தலைமுறை கல்வி கற்கக்கூடிய மாணவர்கள் அவர்கள் விருப்பப்படி அவர்களுடைய கனவு நினைவாக படிக்க வேண்டும் என்பதற்காக தான் இதை முக்கியமாக இதையும் பேசியிருக்கிறார். இது ஒரு முக்கிய காரணம் ஆக்சுவலா. அதே போல வந்து தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பணம் இல்லாத மக்களும் வந்து பணம் இல்லைனா கூட தன்னுடைய கனவு நினைவாக வேண்டும் என்று இருக்கக்கூடிய மாணவர்களுடைய கனவு ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக இதற்கான விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு. அதனாலதான் அதற்காக ஒரு புதிய முயற்சி செய்து பாருங்கள், அதற்கு வழிமுறைகள் இருந்தால் அதையும் ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்ற அந்த சஜஷனையும் தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. சோ இதை வந்து முன்னெடுத்து கொண்டு போய் அரசாங்கம் அதற்கான விஷயங்களை ஆராய்ந்து இதையும் செயல்படுத்த வேண்டும் என்பதையும் நாங்கள் இந்த நேரத்தில் வேண்டிக் கொள்கிறோம். நன்றி. அதே மாதிரி நானும் உங்களுக்கு நிகழ்ச்சியிலேயே ஒரு கருத்து முன்வைத்தேன், வேண்டுகோள் முன்வைத்தேன். அசன்னா நாகராஜ் 450 மார்க் வாங்கியிருக்காங்க. நான் எடுத்துட்டு போறேன், அதை கண்டிப்பாக நான் கொண்டு போறேன். அதுக்கு நீங்க கவலைப்படாம நான் உங்களுக்கு அந்த எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டேன். கண்டிப்பா. நன்றி. நிகழ்ச்சி வந்து கருத்துக்களை பதிவு செய்த நால்வருக்கும் ராசியதைகள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நேர்களை மீண்டும் நாளை மற்றொரு தலைப்போடு உங்களை சந்திக்க வருகிறோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே, மக்களே.